நான் கதைக்கிறது கேக்குதுன்னு நம்புறேன். சரி, நாங்க இந்த வார பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வாரம் என்னத்தை படிச்சோம்ன்ற ஒரு சின்ன சுருக்கத்தை பார்ப்போம். பங்கு கருவிகளை பத்தி தான் நாங்க முதல்ல போன வாரம் படிக்க தொடங்கினோம். அதுல நாங்க சாதாரண பங்குகள் என்றால் என்ன, முன்னுரிமை பங்குகள் என்றால் என்ன என்று முதல்ல பார்த்தேன். சாதாரண பங்குகள் முழுமையாகவே அல்லது முழுக்க பங்கு கருவிகளாகவே இருக்கக்கூடிய ஒரு கருவிதான் சாதாரண பங்குகள். அதாவது இந்த சாதாரண பங்குகளை நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளராக மாறுகின்றீர்கள். இந்த கருவியில் எங்கட படுகடன் சாதனங்களுடைய எந்த வகையான குணாதிசயங்களோ அம்சங்களையோ காண முடியாத ஒரு கருவியாகத்தான் சாதாரண பங்குகள் இருக்கிறது. ஆனா முன்னுரிமை பங்குகள் அப்படி அல்ல. முன்னுரிமை பங்குகள் ஒருவித கலப்பின கருவி. அதாவது இந்த முன்னுரிமை பங்குகள்ல நாங்கள் பங்கு கருவியில காணக்கூடிய சில அம்சங்களும் படுகடன் கருவியில காணக்கூடிய அம்சங்களும் இரண்டுமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு கருவிதான் முன்னுரிமை பங்குகள். அதே மாதிரியான இன்னொரு கருவிதான் மாற்றத்தக்க கடன், கன்வெர்ட்டபிள் டெட். இதுவும் ஒரு கலப்பின கருவி. ஆனால் இது முன்னுரிமை பங்கோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி வேறுபடுதுன்னு சொன்னா, மாற்றத்தக்க கடன்ல நீங்க வெளியிடும் நேரத்தில் இருந்து முதிர்ச்சி வரை இது ஒரு படுகடன் கருவியாகத்தான் இருக்கிறது. முதிர்ச்சியின் போது இந்த கருவியை வைத்திருப்பவருக்கு முடிவெடுக்க முடியும். இதை தொடர்ந்தும் ஒரு படுகடன் கருவியை போல் முதிர்ச்சியின் போது என் பணத்தை பெற்றுவிட்டு இதை விட்டு விலகுவேனா, இல்லாட்டி இத நான் ஒரு பங்கு கருவியாக மாத்தி இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களின் ஒருவராக மாறுவேனாங்கிறது அவருடைய முடிவு. சரியா? இப்ப இதுல ஞாபகத்துல வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இதுல ஒரே நேரத்துல ரெண்டு, அதாவது படுகடன் சாதனத்தினுடையதும் பங்கு கருவியினுடைய ரெண்டு கருவியினுடைய குணாதிசயங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இல்லை. ஒரு நேரத்துல ஒரு கருவியினுடைய முழுமையான அம்சங்களும் அதுல தென்படும். முதிர்ச்சியின் போது அந்த முறியை வைத்திருப்பவருடைய முடிவை பொறுத்துதான் இது பங்கு கருவியாக மாறுதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. மற்றது இது ஒரு குறைந்த இடர்நேர்வுடைய ஒரு மூலதன கருவி. ஏன், இதை நீங்கள் முதலீடு செய்த நாள் முதல் முதிர்ச்சி வரை இது ஒரு படுகடன் கருவியாகத்தான் இருக்கிறது. அதாவது உங்களுடைய கூப்பன் கொடுப்பனவின் தொகை உறுதி செய்யப்படுகிறது மற்றும் கொடுக்கப்படும் அந்த நேரமும் உறுதி செய்யப்படுகிறது. முதிர்ச்சியின் போது கூட உங்களுக்கு அந்த பங்கு கருவியாக மாறும் போது அந்த பங்கினுடைய சந்தை விலை உங்களுக்கு ஏற்ற விலையாக இல்லாட்டி உங்களுக்கு அதை பங்க மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்கள் உங்களுடைய முதன்மை தொகையை பெற்று இந்த கருவியை விட்டு விலகலாம். இல்லாட்டி இந்த பங்கினுடைய சந்தை விலை ஒரு நல்ல விலையில இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு இதை பங்கு கருவியாக மாத்தி அதை சந்தையில வித்து கூட உங்களுக்கு ஒரு அதிக பங்கு லாபம், ஒரு அதிக மூலதன லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடைசியா நாங்க பார்த்தது வைப்பக பற்றுச்சீட்டு, டிபாசிட்டரி ரிசீட். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் நான் நிறைய டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுல லோக்கல் கம்பெனிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கிட்ட இருந்து எப்படி பணம் எடுக்கலாம், ரெண்டு பேருக்கும் மற்ற மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை. அதாவது எங்களோட லோக்கல் கம்பெனிக்கு வெளிநாட்டு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண தேவையில்லை டிரெக்டா, வெளிநாட்டுல இருக்கிற அந்த முதலீட்டாளருக்கு எங்களோட லோக்கல் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண தேவையில்லை. ஆனாலும் ஒரு கருவியினூடாக அவர்களுடைய அந்த விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடிகிறது. அவ்வகையான ஒரு கருவி தான் வைப்பக பற்றுச்சீட்டு. இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது ஸ்ட்ரக்சர் என்ன, மற்றது இதோட வகைகள். உலகளாவிய வைப்பக பற்றுச்சீட்டுகளும் உண்டு, அதே மாதிரி அமெரிக்க வைப்பக பற்றுச்சீட்டுகளும் உண்டு. இத பத்தி கேள்வி வரும்போது உங்களுக்கு அடிஷனலா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளும் எழுதுங்க. உங்களுக்கு காட்டணும், ஜான் கீல்ஸ் நிறுவனம்
அவர்களுடைய உலகளாவிய வைப்பக பற்றுச்சீட்டு லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதை பத்தியும் எழுதுங்க. அப்ப அந்த நிலையில தான் உங்களுக்கு சரி தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் வேர்ல்ட்ல நடக்கிறதுல அவேர்னஸ் கூட இருக்குன்னு அந்த மாதிரியான விடயங்களை தான் தெரியும். சரியா? இப்ப இதுல ஒரு விஷயத்த நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். உலகளாவிய வைப்பக பற்றுச்சீட்டு அமெரிக்க வைப்பக பற்றுச்சீட்டை நாங்கள் எவ்வாறு வேறுபடுத்துறோம் என்று சொன்னா, இது எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இது இஷ்யூ ஆகுது. இப்ப இது அமெரிக்கால தான் வெளியிடப்படுதுன்னு சொன்னா இது அமெரிக்க வைப்பக பற்றுச்சீட்டு. அமெரிக்காவை தவிர்ந்து வேற எந்த நாட்டிலையும் இது வெளியிடப்படும் போது இதை உலகளாவிய வைப்பக பற்றுச்சீட்டுன்னு அழைப்பாங்க. சரியா? இப்ப அமெரிக்கா வைப்பக பற்றுச்சீட்டுன்னு சொன்னா இது அமெரிக்கால வெளியிடுகின்றதுனால அமெரிக்கா சட்டத்திட்ட நிதி சந்தையினுடைய சட்டத்திட்டத்துக்கு ஏற்பதான் இந்த கருவி செயல்படும். ஆனா ஒரே ஒரு விடயம் என்ன, இந்த பற்று சீட்டு எந்த பங்குகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? அமெரிக்காவை சாராத ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை மையமாக கொண்டு தான் இந்த வைப்பக பற்றுச்சீட்டு வெளியிடப்பட்டு இருக்கு. அது எப்படி எங்களுக்கு தெரியும்? இங்க பாருங்க இந்த டயக்ராம்ல. இப்ப அமெரிக்க வைப்பக பற்றுச்சீட்டுகள் இங்கதான் வெளியிடப்படுதுன்னு சொன்னா இது அமெரிக்கால இருக்கிற முதலீட்டாளர்கள். ஆனா அந்த நிறுவனம் அமெரிக்க நிறுவனமா இருக்காது. விளங்கிச்சா? அப்ப அமெரிக்க நிறுவனம் அல்ல, அமெரிக்காவை சாராத ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வைப்பக பற்றுச்சீட்டுகள் வெளியிடப்படும். ஆனா உலகளாவிய வைப்பக பற்றுச்சீட்டுகள் வரும்போது எங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. இந்த நாட்டை தவிர்ந்த ஒரு நிறுவனம் தான் என்று ஒரு நாட்டை எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நாங்க அதை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் என்று அழைப்போம். இது உலகளாவிய வைப்பக சீட்டு, அமெரிக்காவை தவிர வேற எந்த நாட்டிலும் உங்களுக்கு இதை வெளியிட முடிகிறது. அதனால இதை நாங்க இத பத்தி அந்த விவரிக்கும் போது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய பங்குகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகளாவிய வைப்பக பற்றுச்சீட்டு வெளியிடப்படுகிறது. சரி, அதை ஞாபகத்துல வச்சிருங்க. பிறகு நாங்க பங்கு சந்தையை பத்தி பார்க்க போனா, பங்கு சந்தைக்கும் பங்கு பரிமாற்றத்துக்கும் பங்கு பரிவர்த்தனைக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? பங்கு பரிவர்த்தனை என்பது பங்கு சந்தையின் ஒரு அங்கம்ங்கிறத நாங்க விளக்கி கொண்டோம். பங்கு பரிவர்த்தனைங்கிறது அது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களுக்கு தேவையான அந்த ட்ரேடிங்கை செய்யறதுக்கான ஒரு களம், அந்த களம் தான் அந்த பங்கு பரிவர்த்தனை. பங்கு சந்தை என்பது ஒரு நிதி சந்தை. அந்த நிதி சந்தையின் ஒரு அங்கம்தான் பங்கு பரிவர்த்தனை. பங்கு பரிவர்த்தனையின் முக்கியத்துவம் என்னங்கிறதையும் நாங்க பார்த்தோம். அத கட்டாயமா ஞாபகத்துல வச்சிருங்க. ஏன் ஒரு பங்கு பரிவர்த்தனை ஒரு நாட்டிற்கு தேவைங்கிறதுக்கு இதுகள் தான் காரணம். பிறகு பங்கு சந்தையில் பங்கு கருவிகளை எவ்வாறு நாங்கள் பட்டியலிடலாம், இதை தான் நாங்க கடைசியா டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு தனியார் நிறுவனம் தங்களுடைய பங்குகளை பங்கு சந்தையில் பட்டியலிட்டு ஒரு பப்ளிக் கோட்டட் கம்பெனியாக மாறுவது எவ்வாறுங்கிறதான் பார்த்து கொண்டு வந்தேன். அதுல அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கும் போது அந்த நிறுவனமோ அதன் பங்குதாரர்களுக்கும் அதனால் வருகின்ற நன்மைகள் என்னன்னு முதல்ல பார்த்தேன். இப்ப நன்மைகளை பத்தி கதைக்கும் போது அந்த நன்மை நிறுவனத்துக்கும் வரும், அதை சார்ந்த பங்குதாரர்களுக்கும், அந்த நிறுவனத்தில் ஏற்கனவே இருக்கும் பங்குதாரர்களுக்கும், சந்தையில் இருக்கும் பொதுமக்கள் அல்லது பொது பங்குதாரர்களுக்கும் அந்த நன்மைகள் வந்து சேரும். ஆனால் நீங்கள் பட்டியலிடுவதனால் வரக்கூடிய பாதகங்கள் யாரை வந்து சேரும் என்று பார்த்தீங்கன்னா, பாதகங்கள் வந்து நிறுவனத்துக்குத்தான் உண்டு, முதலீட்டாளர்களோ அல்லது பங்குதாரர்களுக்கோ இல்லை. ஏன்? பங்குதாரர்களுக்கு வந்து அதிகபட்சமா இல்ல நன்மைதான் இருக்கு. இப்ப நான் ஒரு இன்வெஸ்டரா, நான் இந்த நாட்டில இருக்கிற பங்கு சந்தையில பங்கு பரிவர்த்தனையில் 2 நிறுவனம் தான் பட்டியலிடப்பட்டிருக்குன்னு வைங்க.
அப்ப எனக்கு ஒன்று கம்பெனி ஏ கம்பெனி பி, இந்த ரெண்டுல ஒன்றுல மட்டும்தான் என்னால, ரெண்டுல ஒன்றோ இந்த ரெண்டுல மாத்திரம்தான் என்னால என்னுடைய முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, அப்படியான இருக்கிற நேரத்துல இன்னும் 10 புதிய நிறுவனங்கள் பட்டியலிடப்படுகின்றதுன்னு சொன்னா, இப்ப எனக்கு 12 நிறுவனங்களில் எந்த நிறுவனத்திலும் முதலீடு செய்யலாம். விளங்குச்சு? அப்ப எனக்கு இருக்கிற அந்த சாய்ஸ், என்ற போர்ட்போலியோக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது. விளங்கிச்சா? ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களுக்கும் அப்படித்தான். ஒரு தங்களுடைய தான் வைத்திருக்கும் பங்குகள் பங்குச்சந்தையிலே பட்டியலிடப்பட போகின்றது என்று சொன்னால், தனக்கு அந்த பங்கினுடைய திரவத்தன்மை அதிகமாகிறது. எளிதில் அதை விற்று எனக்கு அந்த கருவியை விட்டு விலகலாம். அதுவும் சந்தை விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம். அதனால பங்குதாரர்களுக்கோ அல்லது முதலீட்டாளர்களுக்கோ பட்டியலிடுவதனால வரக்கூடிய பாதகங்கள் இல்லை என்றுதான் சொல்லலாம். ஆனா நிறுவனத்துக்கு அப்படி இல்லை. நிறுவனத்துக்கு இதனால் வரக்கூடிய பாதகங்கள் பல விதங்களில் சேரலாம். நாங்கள் கண்டுகொண்ட 3 முக்கிய பாதகங்கள் தான் இது. என்னது? நீங்கள் பட்டியலிடும் போது அந்த பட்டியல் இடுவதற்கான அந்த ப்ரோசஸ் இருக்கல, லிஸ்டிங் ப்ரோசஸ், அதற்கான செலவே அதிகம். மற்றது அதற்கு பட்டியலிடுவதற்கான அந்த தேவையை பூர்த்தி செய்ய பல ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஆவணங்களை தயார்படுத்துவதற்கு ஒரு கால செலவு இருக்கிறது, நேர செலவு இருக்கிறது, அதோடு பணமும் விரயமாகிறது. அடுத்தது, உங்களோட வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் போது பங்குதாரர்களுக்கு முதலீட்டாளருக்கு நல்ல, ஆனால் உங்களுடைய போட்டி நிறுவனங்களோ உங்களை கையகப்படுத்த வேண்டுமோ, இந்த நிறுவனத்தை வாங்க வேண்டும் என இருக்கும் நிறுவனங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. ஒரு பிரிடேட்டர் கம்பெனிக்கோ கம்பெடிட்டர் கம்பெனிக்கோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுகிறது. நீங்க செய்யற எல்லாத்த பத்தியும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எப்படி இந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணீங்க, விளங்கிச்சா? நீங்க ஒரு லாஸ் மேக்கிங் சிச்சுவேஷன்னா அந்த லாஸ்லயும் உங்களை வாங்கலாமான்னு பிரிடேட்டர் கம்பெனிஸ் வருவாங்க. அப்ப அது எல்லாம் பட்டியல் இடுவதனாலே வரக்கூடிய பாதகங்கள். சரி, இனி நாங்க பார்க்க போறது பங்கு கருவிகளை பட்டியலிட போகின்றோம். ஆனால் எந்த வழிகளில் எங்களால் பட்டியலிடலாம் என்பதை தான் பார்க்கிறோம். 4 வழிகள் உண்டு. அறிமுகம், தனியார் இடவமைப்பு, விற்பனைக்காக முன்வைத்தல், உதவுகைக்கான முன்வைத்தல், இன்ட்ரடக்ஷன், பிரைவேட் பிளேஸ்மெண்ட், ஆஃபர் ஃபார் சேல், ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். சரி, முதலாவது நாங்க பார்க்க போறது அறிமுகம். அறிமுகம் அல்லது இன்ட்ரடக்ஷன் என்கிற இந்த பட்டியல் இடும் முறையில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் தங்களிடம் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பங்குகளை அப்படியே போய் பங்கு பரிவர்த்தனையில் பட்டியல் செய்து கொள்வதுதான் அறிமுகம் என்னும் முறை. உதாரணத்துக்கு எடுத்துக்கோனீங்கன்னா, ஒரு நிறுவனம் இருக்கு, அதுல 2 பேர் முதலீட்டாளர்களா பங்குதாரர்களா இருக்கிறார்கள். சரி, ஒரு தனியார் நிறுவனத்துல 2 பேர் பங்குதாரர்களா இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் முடிவு செய்யறாங்க, இல்ல எங்கட இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை நாங்க ஒரு பப்ளிக் கோட்டட் கம்பெனியா மாத்தணும். அப்படி மாத்தணும்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த முறையில போய் எங்களுடைய பங்குகளை நாங்கள் பட்டியலிடலாம் என்று பார்த்து, இப்ப அவங்க யோசிப்பாங்க, இல்ல எங்களுக்கு புதுசா எதுவும் பணம் எடுக்க தேவையில்லை, எங்களுடைய பங்குகளை அப்படியே போய் நாங்கள் பட்டியலிட்டு கொண்டால் போதும், அப்படியே போய் லிஸ்ட் பண்ணா போதும். அப்ப அவங்க இந்த அறிமுகம் என்ற முறையை பின்பற்றலாம். அதுல என்ன செய்வாங்க, அந்த 2 பேர் வைத்திருக்கும் அந்த பங்குகளின் அளவை அப்படியே பங்கு பரிவர்த்தனையில் போய் பட்டியலிட்டுக் கொள்வார்கள். அப்படியே போய் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே பட்டியலிடலாம். அப்படி போய் லிஸ்ட் பண்ணும் போது என்ன நடக்கும், பட்டியலிட்ட பிறகும்
அதே பங்குதாரர்கள் தான் அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களாய் இருப்பார்கள். ஏன்? புதிய பங்குகள் வெளியிடப்படுவது இல்லை, அதனால் புதிய பணம் கிடைப்பதும் இல்லை, அதனால் புதிய பங்குதாரர்கள் வருவதும் இல்லை. அதே பங்குதாரர்கள் தான் தொடர்ந்தும் இருப்பார்கள். அதைத்தான் அறிமுகம் என்ற இந்த முறையில் நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கிய அம்சம். என்னென்னு பார்ப்போமே. அறிமுகம் என்பது ஆரம்ப பொது வளங்கள் இல்லாமல் முன்னரே வெளியிட்ட பிணையங்களின், அதாவது பங்குகளின் நேரடி பட்டியலிடலாகும். தற்போதுள்ள பங்குகள் மட்டுமே அறிமுகத்தால் பட்டியலிடப்படுவதால் புதிய பங்குகள் எதுவும் வழங்கப்படாது மற்றும் கூடுதல் நிதி திரட்டப்படாது. மூலதனத்தை திரட்ட தேவையில்லாத ஒரு நிறுவனத்திற்கு அறிமுகம் என்ற முறை மிகவும் பொருத்தமானது. இந்த பட்டியலிடும் முறை மிகவும் விரைவாகவும் இலகுவாகவும் ஒரு நிறுவனத்தை பட்டியலிடுவதற்கான ஒரு முறையாகும். சரியா? இப்ப இதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு நிறுவனத்தை பங்கு பரிவர்த்தனையில் தன்னை பட்டியலிடுவதற்கான ஒரு முறை. ஆனால் பங்குகளை வெளியிடுவதற்கான முறை அல்ல. ஏன்? இங்க புதிய பங்குகள் வெளியிடப்படுவது இல்லை. அதை ஞாபகத்தை வச்சுங்க. இது ஒரு லிஸ்டிங் மெத்தட், ஆனா இஷ்யூவன்ஸ் மெத்தட் இல்லை. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததா தனியார் இடவமைப்பு, பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இப்ப முதல்ல பார்த்த அறிமுகம் என்ற முறை இருக்கல, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாங்க பொதுமக்களை போய் அப்ரோச் பண்றோமா? இல்ல, பொதுமக்களை எதுக்கும் நாங்க அப்ரோச் பண்றது இல்லை. ஏன்? நாங்க 2 பேர் தான் பங்குதாரர்கள், எங்களுடைய அதே பங்குகளை போய் பங்கு பரிவர்த்தனையில நாங்க லிஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். நாங்க ஏன் பொதுமக்கள், நாங்க எதுவும் புதிய பங்குகளை வெளியிடுறோம் இல்ல, பணம் கேட்கிறோம் இல்ல. அப்ப பொதுமக்களை போய் அணுக தேவையில்லை. தனியார் இடவமைப்பு அதே மாதிரியான ஒரு மெத்தட். இப்ப அறிமுகம் எடுத்துக்கொண்டீங்கன்னா பொதுமக்களை எதுக்கும் அப்ரோச் பண்ண மாட்டீங்க. அதுல எந்த ஒரு அவுட் சைடரையும் நீங்க அப்ரோச் பண்ண மாட்டீங்க. ஆனா தனியார் இடவமைப்புல பொதுமக்களை நீங்க அப்ரோச் பண்ண மாட்டீங்க, ஆனா அவுட் சைடர்ஸ அப்ரோச் பண்ண போறீங்க. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட முதல் எக்ஸாம்பிள் எடுப்போமே. 2 பேர் ஒரு நிறுவனத்துல ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறோம், பங்குதாரர்களா இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, அதுவும் பங்குகளின் மூலம்தான் எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. படுகடன் கருவிகள் இல்லை, கடனா இல்லை, மூலதனமா தேவைப்படுது. அப்ப புதிய பங்குகளை வெளியிட யோசிக்கிறாங்க. எங்களோடு 3ஆவதாக இன்னொருவர் இணைய அவங்க விருப்பப்படுறாங்க. அப்ப இப்ப 3ஆவதா ஒருவரை கொண்டாடுறதுக்கு விருப்பம், ஆனா தெரியாத ஒரு ஆளை கொண்டாடுறதுக்கும் விருப்பம் இல்லை. அடுத்தது நிறைய பணம் கிடைக்கவும் வேணும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல அவங்க அப்போ ஒரு பொது வளங்களுக்கு போகாமல் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு தனிப்பட்ட முறையில் சில குறிப்பிடத்தக்க ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் அணுகி அவங்கள்ட்ட அவங்களோட நிறுவனத்தை பத்தி சொல்லி அவங்களோட நிறுவனத்துல இந்த முதலீடு செய்ய ஊக்குவிப்பார்கள். அதை தான் தனியார் இடவமைப்புன்னு சொல்றது, பிரைவேட் பிளேஸ்மெண்ட். நீங்க பிரைவேட்டா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்ரோச் பண்ணி, இங்க பாருங்க இந்த நிறுவனம் இப்படிப்பட்ட நிறுவனம், இப்படி எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஐடியாஸ் இருக்கு, இதுக்குத்தான் பணம் தேவைப்படுது, அதனால நீங்களும் எங்களோட ஒரு ஷேர் ஹோல்டரா இணையுங்கன்னு அவங்களையும் அட்ராக்ட் பண்ற ஒரு மெத்தட் தான் இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இதுல பொதுமக்களை போய் நீங்க அணுக மாட்டீங்க, தனிப்பட்ட ரீதியாக ஒருவரை அணுகிதான் நீங்கள் பங்குகளை வெளியிட போகின்றீர்கள். இதுல ஏன் இந்த மெத்தடை நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, இதுல ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலை தானே அப்ரோச் பண்றீங்க. அப்போ ஒரு ஆளே சில நேரம் 100% ஆஃப் த இஷ்யூவன்ஸை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி 2 பேரே என்டையர் 100%ஐயும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பொது வளங்களுக்கு போனீங்கன்னா
ஒரு 100கணக்கான பேர் வருவாங்க, உங்களோட இந்த 100% ஆஃப் நியூ ஷேர்ஸை வாங்க. அப்போ உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கு, எவ்வளவு பெரிய காஸ்ட் இருக்கு. அதை விட ஒரு தனியார் இடமைப்பு மிகவும் எளிதான விதத்துல உங்களுக்கு புதிய பணம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் தனியார் இடவமைப்பு. சரியா? இதுல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இந்த முறையில புது பங்குகள் வெளியிடப்படுகிறது. அதனால புது பங்குகள் வெளியிடப்படும் போது அந்த நிறுவனத்துக்கு பணம் வந்து சேருகிறது. சரியா? ஆனா என்ன டிஃபரன்ஸ்? நீங்க பொதுமக்களை போய் அணுகின்றீர்கள் இல்லை, ஒரு தனிப்பட்ட ரீதியில சில குறிப்பிடப்பட்ட ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அணுகி அவங்களுக்கு தான் நீங்க உங்களோட இந்த புதிய பங்குகளை விற்க முயற்சிக்கின்றீர்கள். இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்? சரி, இந்த நிறுவனம் ஒரு பப்ளிக் கோட்டட் கம்பெனியா மாறதுக்கு தான் பாக்குறாங்க. சரியா? அப்ப பப்ளிக் கோட்டட் கம்பெனியா மாறுறதுக்கு இவங்க ஏன் தனிப்பட்ட ரீதியா ஒரு ஆளை தேடி போய் ஷேர்ஸை விற்கணும்? இதை விட ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகாம பிரைவேட் கம்பெனியாவே இருந்திருக்கலாமே. நீங்க சொல்றது சரி, உங்களோட டவுட் எஸ் ரீசனபிள். அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. என்ன ஆன்சர்? ஒரு பப்ளிக் கோட்டட் கம்பெனியா மாறுறதுன்னு சொன்னா பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டை மாத்திரம் நம்பி அவங்க பங்குகளை வெளியிட மாட்டாங்க. யூசுவலா தனியார் இடவமைப்போடு ஒரு பொது வளங்கள் முறையையும் சேர்த்துத்தான் நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை பட்டியலிடுவதற்கு முனைவார்கள். இரண்டுமே நினைச்சுக்கொள்வாங்க. தனியார் இடவமைப்பு என்ற முறையை மாத்திரம் அணுக மாட்டார்கள், ரெண்டையும் இணைச்சுத்தான் அவர்களுடைய பங்குகளை பட்டியலிட முனைவார்கள். ஏன்? இப்ப நீங்க ஒரு பொது வளங்கள் நேரத்துல, பொது வளங்களின் போது நீங்கள் வெளியிடும் அந்த புதிய பங்குகளை முழுமையாக ஒருவர் வாங்குவாரா, பொதுமக்கள் வாங்குவாங்களாங்கிறது ஒரு ஒரு நிச்சயமற்ற விடயம். ஏன்னா பொதுமக்களுக்கும் உங்களோட நிறுவனத்தை பத்தி அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல சடிதியும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி என்ன நடக்கும்? ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உங்களோட நன்மதிப்புக்கு தான் அது ஒரு பாதிப்பாக அமையும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? தனிப்பட்ட ரீதியில சில சரி பொது வளங்களும் போகட்டும், மற்ற பக்கத்துல சில ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் அவங்களோட இந்த கம்பெனியோட ஷேர்ஸை மார்க்கெட் பண்ணி சில குவான்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கொள்வாங்க. அப்போ சடிதியும் பொதுமக்கள் வாங்காட்டியும் இந்த தனியார் இடவமைப்பின் ஊடாக இவங்க வாங்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஒரு ஃபால் பேக்கப் பிளான் வந்து இருக்கு. விற்பனைக்காக முன்வைத்தல். இப்ப விற்பனைக்காக முன்வைத்தல், உதவுகைக்கான முன்வைத்தல், இந்த இரண்டுமே பொது வளங்கள் முறைகள். இது ரெண்டுலையுமே நீங்க பொதுமக்களுக்கு பங்குகளை விற்பதற்கு அழைக்கின்றீர்களோ, பங்குகளை பங்குகளில் முதலீடு செய்வதற்கான அழைப்பை மேற்கொள்கின்றீர்கள். விளங்குச்சா? அப்ப ஒரு பொது வளங்கள் என்று சொல்லும் போது அது விற்பனைக்காக முன்வைத்தலாகவும் இருக்கலாம், அல்லது உதவுகைக்கான முன்வைத்தலாகவும் இருக்கலாம். அப்ப இதுல இருக்கிற மெயின் சிமிலாரிட்டி என்ன? இது ரெண்டுலையுமே நீங்க பொதுமக்களை அணுகி பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றீர்கள், தங்களுடைய எங்களோட நிறுவனத்துடைய பங்குகளை வந்து முதலீடு செய்யுங்க. ஆனா இருக்கிற வித்தியாசம் என்ன? விற்பனைக்காக முன்வைத்தல்ல, நாங்க முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் எடுப்போமே, 2 பேர் இருக்கிறாங்கல்ல பங்குதாரர்கள். நீங்க விற்பனைக்காக முன்வைத்தலின் ஊடாக உங்களோட நிறுவனத்தை பட்டியலிட விரும்புகின்றீர்கள் என்றால் ஒரு பங்குதாரர் தன்னிடம் இருக்கும் பங்குகளை விற்க வர வேண்டும். ஏன்? விற்பனைக்காக முன்வைத்தல்ல அந்த நிறுவனம் எந்த விதமான புதிய பங்கு வெளியீடையும் மேற்கொள்ளாது, புதிய பங்குகள் வெளியிடப்படாது.
ஏற்கனவே வெளியிடப்பட்ட பங்குகள், அதை வைத்திருக்கும் ஒரு பங்குதாரர் அந்த பங்குகளை விற்க வருவார். யாருக்கு விற்க போகின்றார்? பொதுமக்களுக்கு விற்க விரும்புகின்றார். அப்ப அவர் கம்பெனியின் சார்பாக, கம்பெனியினூடாக கம்பெனி அவருக்கு சார்பாக பொதுமக்களுக்கு அழைப்பை விடுகிறது, வாங்க எங்களுடைய பங்குகள்ல முதலீடு செய்யுங்க. இப்ப எங்களோட எக்ஸாம்பிள்ல 2 பங்குதாரர் சொன்னோம். இப்ப நானும் அப்படியான ஒரு பங்குதாரர் வச்சுக்கொள்ளும். இப்ப நான் எந்த பங்குகளை விற்க விரும்புறேன். அப்ப அந்த நிறுவனம் சொல்றாங்க, சரி எங்களுக்கும் எங்களுடைய கம்பெனி ஒரு பப்ளிக் கோட்டட் கம்பெனியா மாத்தணும், அதனால உங்களோட பங்குகள் நீங்க விற்கிற உங்களோட பங்குகளை பயன்படுத்தி நாங்க ஒரு விற்பனைக்கான முன்வைத்தலுக்கு போவோம், ஆஃபர் ஃபார் சேலுக்கு போவோம். அப்போ ஆஃபர் ஃபார் சேலில் யாரு பங்குகளை விற்கின்றார்? கம்பெனியா, அந்த முதலீட்டாளரா, அந்த பங்குதாரரா? அந்த பங்குதாரர். ஏன்னா அது அவர் முதலீடு செய்த பங்குகள், நிறுவனத்தின் பங்குகள். ஆனா அவர் தான் இப்ப வாங்கி வச்சிருக்கிறார். இப்ப அவர் விற்கின்றாருன்னு சொன்னா அத பொதுமக்கள் வாங்க போறாங்க. பொதுமக்கள் வாங்கி அதனால் வரக்கூடிய பணம் கம்பெனிய போய் சேருமா, அல்லது அந்த விற்கும் பங்குதாரரை சேருமா? யார சேரும்? அது இப்ப விற்கிறாள் யாரு? அந்த பங்குதாரர். அந்த பங்கு ஷேர் ஹோல்டர் தான், அந்த ஷேர்ஸ் தான் அவர் விற்கிறார். அப்ப பணம் மட்டும் கம்பெனிக்கு போகுமா? இல்ல, பணமும் முழுக்க அந்த விற்கிற ஷேர் ஹோல்டருக்கு தான் சேரும். ஓகே, விற்கிற அந்த ஷேர் ஹோல்டருக்கு தான் இது சேர்றது. அப்ப அதுல வர வித்தியாசம் என்ன? இப்ப நிறுவனத்துக்கு அதுல பணம் கிடைக்குதா? இல்ல, நிறுவனத்துக்கு இதால எந்த விதமான பணப்பாய்ச்சலும் இல்லை, எந்த விதமான கேஷ் இன்ஃப்ளோவும் இதால அதுக்கு வராது. அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? இந்த முறையிலே அவங்களோட பங்குகள், அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை அவங்க பங்கு பரிவர்த்தனையில பட்டியலிட்டு கொள்வார்கள். அது ஒன்றுதான் அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கும் நன்மை. விற்கும் முதலீட்டாளருக்கு தான் அதுல வருகின்ற அனைத்து பணமும் போய் சேருகிறது. இப்ப நாங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிராக்டிக்கலா என்னென்ன கம்பெனிஸ் இந்த விற்பனைக்கான முன்வைத்தலை பயன்படுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். நீங்க எங்களோட கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல இந்த டீட்டெயில்ஸை காணலாம். நாங்க அந்த எக்ஸாம்பிளையும் இது முடிய பார்ப்போம். உதவுகைக்கான முன்வைத்தல், நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுவும் ஒரு பொது வளங்களுக்கான முறை. ஆனா இதுல என்ன வித்தியாசப்படுது? விற்பனைக்கான முன்வைத்தல்ல நாங்க புதிய பங்குகளை வெளியிடல, ஏற்கனவே இருக்கிற பங்குகளை ஏற்கனவே வைத்திருந்த ஒரு முதலீட்டாளர், வைத்திருந்த ஒரு பங்குதாரர் அத பொதுமக்களுக்கு விற்கின்றார். இங்க என்ன நடக்குது? அந்த நிறுவனம் புதிய பங்குகளை வெளியிடுகிறது. இப்ப முதல்ல போன எக்ஸாம்பிள் எடுப்போம். அந்த முதல் எக்ஸாம்பிள்ல யார் யார் இருந்தாங்க? 2 பங்குதாரர்கள் இருந்தார்கள். அதுல ஒருவர் விற்கிற அந்த விற்கும் தொகையை தான் பொதுமக்களுக்கு விற்பனைக்கான முன்வைத்தலினூடாக விற்கின்றார்கள். அப்ப விற்பனைக்கு அப்புறம் என்ன நடக்கும்? புதிதாக வரும் பங்குதாரர்களும் ஏற்கனவே மிஞ்சி இருக்கும் அந்த மற்ற முதலீட்டாளரும் மற்ற பங்குதாரரும் இருப்பார். உதவுகைக்கான முன்வைத்தல் என்ன நடக்கும்? அந்த ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர் 2 பேரும் மற்றும் புதிதாக வரும் பங்குதாரர்கள். அப்ப ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்கள் இந்த பொது வளங்களுக்கு அப்புறமும் பங்குதாரர்களாய் இருப்பாங்க. ஆனால் இந்த பொது வளங்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த இரு பங்குதாரர்களும் வைத்திருக்கும் அந்த நிறுவனத்தின் உரிமையின் அளவு, இப்ப அவங்க ஒரு ஷேர் பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க தானே, ஒரு ஷேர் ஓனர்ஷிப் பெர்சன்டேஜ், அந்த சதவீதம் குறையப்படும். இப்ப முதல்ல ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கோனீங்கன்னா இந்த 2 பேர் தான் பங்குதாரர். அப்ப ஆளுக்கு சரிபாதியா பிரிஞ்சிருக்கலாம்.
உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும், 2 பேருக்கும் 50% இருக்கு, 50-50% ஓனர்ஷிப் இருக்கு. ஆனா ஆரம்ப ஒரு பொது வளங்களுக்கு போனதுக்கு அப்புறம் புதிதான பங்குகள் வெளியிடப்பட்டு அந்த புதிய பங்குகள் முழுக்க பொதுமக்களை தான் போய் சேருது. அந்த பொதுமக்கள் பங்குதாரர்களா வரும்போது இன்னும் 50-50 இருக்குமா? இல்ல, இனி அதிகமாகுது. இல்ல, மற்றவங்களும் பங்குதாரரா வரும்போது இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஓனர்ஷிப் பர்சன்டேஜ் குறைய தொடங்கும். இப்ப அவங்க 50-50 இல்லை, அவங்க சில நேரம் 40-40 மாறலாம். மத்த புதிதாக வரும் பங்குதாரர் பேலன்ஸ் 20%க்கு அவங்க வரலாம். அப்ப முதல் இருக்கும் பங்குதாரர்களுடைய அந்த உரிமையின் அளவு குறையப்படும். அது ஞாபகத்துல வச்சிருங்க. உதவுகைக்கான முன்வைத்தல்ல புதிய பங்குகளை வெளியிடுறீர்கள். அந்த புதிய பங்குகளை வெளியிட்டு வார பணம் முழுக்க முழுக்க யார வந்து சேரும்? அந்த நிறுவனம் தானே புதிய பங்குகளை வெளியிடுறாங்க. அப்ப அந்த நிறுவனத்துக்கு அந்த முழு தொகையும் வந்து சேரும். அப்ப இது அவங்கள் வளர்வதற்கு பணம் தேவைப்படும் நேரத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. சரியா? இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு புதிய நிறுவனம், சரியா? இப்ப எக்ஸாம்பிள் தம்ப்ரோண்ட் எடுங்களேன். தம்ப்ரோண்ட் அந்த பிராண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட். அவங்க வந்து லிஸ்டிங்குக்கு வராங்கன்னு சொன்னா எங்களுக்கு சரி அந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கு, அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு. நாங்க கேள்விப்படாத ஒரு நிறுவனம் உண்டு முதன் முறையாக ஒரு தன்னுடைய பங்குகளை பட்டியலிடுவதற்கு வருகின்றார்கள். அதுவும் பொது வளங்களினூடாக பட்டியலிடுவதற்கு வருகின்றார்கள் வைங்களேன். அப்போ பொதுமக்கள்கிட்ட தான் பணம் கேட்க போறாங்க. அப்ப பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு நிறுவனம் வந்து தங்களுடைய நிறுவனத்துல வந்து முதலீடு செய்யுங்கன்னு சொன்னா பொதுமக்கள் வந்து முதலீடு செய்வாங்களா? இல்ல, அவங்களுக்கு அந்த நிறுவனத்தை பத்தி ஒன்றுமே தெரியாது. அப்ப அந்த நேரத்துல அந்த நிறுவனம் தன்னை பற்றிய சில தகவல்களை பொதுமக்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்டா போடலாம், நியூஸ்ல சில நேரம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல செய்யலாம். ஆனா தன்னை பற்றிய முழுமையான விவரத்தை அதுல சொல்ல முடியுமா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட நான் என்ன செய்யறேன்னு, எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணேன், அப்படி எல்லாத்தையும் போட முடியுமா? இயலாது. நியூஸ்ல அவ்வளத்தையும் சொல்ல முடியுமா? இயலாது. அதனால பொதுமக்களுக்கோ வரக்கூடிய அந்த பங்குதாரர்களுக்கு நிறுவனத்தை பற்றிய முழுமையான தகவல்களை கொடுக்க நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க. அந்த டாக்குமெண்ட பேர் என்ன? தகவல் அறிக்கை, ப்ராஸ்பெக்டஸ் என்று சொல்றது. இந்த தகவல் அறிக்கை நீங்க எப்ப வெளியிடுவீர்கள்? பொதுமக்கள்கிட்ட இருந்து நீங்கள் பணம் பெறும்போது இந்த தகவல் அறிக்கையை நீங்கள் வெளியிட வேணும். ஏன்? பொதுமக்களுக்கு இந்த நிறுவனம் என்ன செய்கிறது, நிறுவனத்தின் இருக்கிற உரிமையாளர்கள் யார், முகாமைத்துவம் செய்வது யார், இவர்கள் அந்த வேலை செய்யும் அந்த சந்தை என்ன, இவர்கள் ஆப்ரேட் பண்ற அந்த மார்க்கெட் டீட்டெயில்ஸ் என்ன, இவங்களுடைய எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கு, இவர்கள் இந்த கேட்கும் இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறாங்க, இப்படி எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சிருக்குவாங்க. அதை சொல்லக்கூடிய ஒரு வழிதான் தகவல் அறிக்கை. இப்ப பொது வளங்களின் போது நீங்க இந்த தகவல் அறிக்கையை காணலாம்னு சொல்றேன். அப்ப அறிமுகம்ங்கிறதுல தகவல் அறிக்கை இல்லையா? அறிமுகம்ங்கிறதுல அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை நீங்க அப்படியே போய் பங்கு பரிவர்த்தனையில போய் பட்டியலிடுகின்றீர்கள். பொதுமக்கள்கிட்ட பணம் கிடைக்கல. ஆனால் எதிர்காலத்துல நீங்கள் பட்டியலிடுறதுக்கு அப்புறமே பொதுமக்களோ ஏற்கனவே இருக்க முதலீட்டாளர்கள் உங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒரு லிஸ்டட் கம்பெனி, உங்களோட பங்குகள் பங்கு பரிவர்த்தனையிலே வாங்கி விற்கக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப
தெரியாத ஒரு கம்பெனியுடைய பங்குகளை வாங்கி விற்க விரும்புவாங்களா? இல்லவே இல்லை. எனக்கு தெரியாத ஒரு நிறுவனத்தை போய் நான் எப்படி முதலீடு செய்வேன்? அப்ப அந்த குறைய தீர்க்கிறதுக்கு தகவல் அறிக்கையோ மாதிரியே ஒரு அறிக்கையை வெளியிடுவீர்கள். அது என்ன? அது ஒரு அறிமுக அறிக்கை, இன்ட்ரடக்டரி டாக்குமெண்ட். அறிமுக அறிக்கையை நீங்கள் எப்ப வெளியிடுவீர்கள்? அறிமுகம் என்ற முறையினூடாக ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை பட்டியலிடும் போது அறிமுக அறிக்கையை வெளியிட வேண்டும். அது தகவல் அறிக்கை மாதிரி அவ்வளவு டீட்டெயில்டா இருக்காது. ஆனா அந்த நிறுவனத்தை பற்றிய அனைத்து தகவல்களும் அந்த அறிமுக அறிக்கையில இருக்கு. சரியா? இப்ப இனி நாங்க எங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம். எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த வழிமுறையை கடைபிடித்து தன்னுடைய பங்குகளை பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் காட்டினேன். லாஸ்ட் வீக் உங்களுக்கு அந்த நியூஸை ஷேர் பண்ணல. என்ன நியூஸ்? இஎம்எல் கன்சல்டன்ட் ஒரு புதிய நிறுவனம் வந்து எம்பவர் போர்ட்ல தங்களுடைய பங்குகளை பட்டியலிட்டு கொண்டார்கள். அவங்க யூஸ் பண்ண டெக்னிக், இந்த ஆர்டிக்கல்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க. அவங்க யூஸ் பண்ண மெத்தட் வந்து இன்ட்ரடக்ஷன் என்ற மெத்தட். இங்க பாருங்க, பை வே ஆஃப் அன் இன்ட்ரடக்ஷன். அப்ப இவங்களை இப்ப ஏற்கனவே இப்ப இவங்க லிஸ்டட், சரியா, தன்னுடைய பங்குகளை பட்டியலிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால தானே இங்க பாருங்க பரிவர்த்தனையில ஒரு விலை தெரிகிறது. இப்ப அறிமுகம் என்ற வழிமுறையினூடாக பங்குகளை பட்டியலிட்டு கொண்டிருந்தால் இவர்கள் என்ன டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு அறிமுக அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். பாப்பம் வெளியிட்டிருக்காங்களான்னு. ஃபைனான்சியல் அதர் ரிப்போர்ட்ஸ் பாருங்க, இன்ட்ரடக்டரி டாக்குமெண்ட், அதாவது நிறுவனத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் ஒரேடியா பார்க்கக்கூடிய ஒரு இடம். இதுல பாருங்க கண்டென்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போம். என்ன பங்குகள், அவங்களோட பங்குகள் என்ன நேச்சர்ல இருக்கு, ஏன் அவங்களோட பங்குகளை பட்டியலிடுகின்றார்கள், அவங்களுடைய விற்கும் விலை இல்ல, வெளியீட்டு விலையும் இல்ல, அரைகுறை விலையை அவங்க எவ்வாறு தீர்மானித்திருக்கிறார்கள். ஏன்னா அப்படியே பங்குகள் வந்து பட்டியலிடப்பட போகிறது. நீங்க எதுவும் புதிய வெளியிட மேற்கொள்றீங்க இல்ல. அப்ப அத இஷ்யூ பிரைஸ்ன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ரெஃபரன்ஸ் பிரைஸ், அறிகுறி விலை. பிறகு உங்களுக்கு நிறுவனத்தை பற்றிய தகவல்கள் அனைத்துமே அந்த நிறுவனத்தை சார்ந்தது. அவங்களோட கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி, அது இன்ஃபர்மேஷன், கஸ்டமர்ஸ், டிவிடெண்ட் பாலிசிஸ், அது எல்லாமே சொல்றாங்க. அறிமுகம் என்ற வழிமுறையால அவங்க தன்னுடைய பங்குகளை பட்டியலிட்டு கொண்டாலும் ஒரு வெளியீடை மேற்கொள்ளாட்டியும் தங்களுடைய பங்குகளை பொதுமக்கள் வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விளங்கிச்சா? அதனால தானே அந்த பங்குகளுக்கு ஒரு திரவத்தன்மை வருது. அந்த திரவத்தன்மையை மேம்படுத்துவதற்கு பொதுமக்களுக்கு இந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதானே அவங்க வந்து இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்க விரும்புவார்கள். அதுக்காகத்தான் இப்படியான ஒரு அறிமுக அறிக்கையை வெளியிடுறாங்க. சரி, நாங்க இங்க இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் லிஸ்டிங்ல என்னன்னு பார்ப்போம். ஏன் இவங்க தங்களுடைய பங்குகளை பட்டியலிட்டு கொண்டு இருக்கிறார்கள்? நீங்க பாருங்க, company envisages a listing of its ordinary shares with following objectives. என்னென்ன objectives? Enhance governance structure, provide liquidity for shares through active secondary market where an exit mechanism is available for existing shareholders. அவங்களுக்கு வேணுப்பட்ட நேரத்துல ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களுக்கு தங்களுடைய பங்குகளை வித்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பை
இது தருகிறதே இதனுடைய இந்த நிறுவனத்துடைய பங்குகள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையிலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மார்க்கெட்ல அவங்க அந்த ஷேர்ஸை விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால மட்டும்தான் அவங்க இந்த லிஸ்டிங்குக்கு வராங்க. எங்கேயாவது பணம் தேவைன்னு போட்டிருக்காங்களா? அந்த பணத்தை எடுத்து என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்ய போகின்றாங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்படியான எந்த விதமான தகவல்களும் இல்லை. முழுக்க முழுக்க நிறுவனத்தை பத்தி தான் இதுல இருக்கு. மற்றது ஒரே ஒரு டாக்குமெண்ட், வேற எதுவும் பெருசா இல்லை. இது நீங்க யோசிக்கலாம், என்ன 160 பேஜஸ்னா இதுவும் பெரிய டாக்குமெண்ட் தானே. ஆனா இது ஒரு டாக்குமெண்ட் தான் 160. இனி நான் உங்களுக்கு மற்ற நிறுவனங்களுடைய தகவல் அறிக்கைகளை காட்டுறேன். அதுல எத்தனையோ பகுதிகள் இருக்கு. சில தகவல் அறிக்கை இருக்கு ஒரு 5 தொடக்கம் 10 பகுதிகளை கொண்ட தகவல் அறிக்கைகளும் இருக்கு. ஆனா இதுல அறிமுக அறிக்கை வந்து ஒரு குறுகிய விதத்துல நிறுவனத்தை பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வகையான டாக்குமெண்ட் தான் இது. சரி, இனி நாங்க விற்பனைக்கான முன்வைத்தலினூடாக எந்த நிறுவனம் தங்களை பட்டியலிட்டு கொண்டிருக்குன்னு பார்க்கணும். எனக்கு ஞாபகம் வரையில இந்த BPPL ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க தான் விற்பனைக்கான முன்வைத்தலினூடாக பங்குகளை வெளியிட்டாங்க. அதாவது ஆஃபர் ஃபார் சேல் என்ற மெத்தடை பயன்படுத்தினாங்க. அவங்க நீங்க பாருங்க, தகவல் அறிக்கை 3 பகுதிகள்ல வந்திருக்கு. முதலாவது பகுதிக்குள்ள போவோம். இங்க பாருங்க, முதல்லயே உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஆஃபர் ஃபார் சேல், விற்பனைக்காக முன்வைத்தல், பொதுமக்களுக்காக நீங்கள் ஒரு அழைப்பை மேற்கின்றீர்கள். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் பேஜிலே அவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப இனி நாங்க இதை மேற்கொண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் ஃபார் சேல்ன்றதை கண்ட உடனே எங்களுக்கு சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னது? இது விற்பனைக்காக முன்வைத்தல். அப்ப ஏற்கனவே இருக்கும் ஒரு பங்குதாரர் ஒருவர் தங்களுடைய பங்குகளை விற்கின்றார். அப்ப ஒரு விற்கும் பங்குதாரரை இந்த டாக்குமெண்ட்ல நீங்க காணலாம். அவர் எத்தனை பங்குகளை விற்கின்றார், அந்த பணம், அவர் வித்து வருகின்ற பணம் அவரை வந்து சேரணும். அப்ப அந்த கம்பெனிக்கு இந்த பணத்தை வச்சு என்னென்ன செய்யணும்னு குறிப்பிட முடியாது. அந்த கம்பெனிக்கு பணம் வந்து சேராது. அப்படி இருக்கிற நேரம் இந்த ஆஃபர் விற்பனைக்காக முன்வைத்தலாக இருந்தாலும் ஏன் இந்த நிறுவனம் தங்களுடைய பங்குகளை பட்டியலிட விரும்புகிறது? இந்த 4ஐயும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்த வேண்டும். சரி, அந்த 4ம் இருக்கிறதான்னு பாங்க. அந்த 4 விதமான தகவல்களும் இருக்குதான்னு பார்ப்போம். இந்த தகவல் அறிக்கையை நீங்க இங்க பாருங்க, கண்டென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டாவே இருக்கிறது அந்த இஷ்யூவன்ஸை பத்தி தான் இருக்கு. இப்ப இதுல நாங்க EML கன்சல்டன்னுடைய அந்த அறிமுக அறிக்கையை எடுத்தோம்னா, இன்ட்ரோடக்டரி டாக்குமெண்ட் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை பாத்தீங்கன்னா அப்படி இஷ்யூவன்ஸை பத்தி எதுவும் இல்லை. அது நேரடியா லிஸ்டிங், பட்டியலிட்டு கொள்வதற்கான அந்த பட்டியலிடுவது பத்தியான தகவல்கள் தான் இருக்கு. இங்க வெளியீட்டை சம்பந்தமான தகவல்கள் இருக்கு. இங்க பாருங்க, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. சரி, யாரு விற்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, செல்லிங் ஷேர் ஹோல்டர் யாரு விற்கிறா? ஹைட்ராமணி இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ். அவங்க தான் ஏற்கனவே இருக்கிற ஒரு பங்குதாரர். அவர் இந்த நிறுவனத்தின் பங்குகளை வச்சிருக்கிறார். அதுல ஒரு 30 மில்லியன் பங்குகளை விற்கின்றார். முழுமையாக விற்கின்றாரா? இல்ல, 71 மில்லியன் இருக்கு. அதுல 30 மில்லியன் பங்குகளை அவர் விற்கின்றார். அப்ப எந்த தொகை, எந்த அளவான பங்குகள் பொதுமக்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இங்க பாருங்க, பப்ளிக் இஸ் இன்வைட்டட் டு சப்ஸ்கிரைப் ஃபார் 30.6 மில்லியன் ஷேர்ஸ். அப்ப இவர் விற்கும் அளவுக்கான அந்த பங்குகளை தான் பொதுமக்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதுல ஒரு பாயிண்ட் நீங்க பார்க்கணும். என்ன பாயிண்ட்? இவங்க 30 மில்லியன் பங்குகளை தான் பொதுமக்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கின்றார்கள்.
ஆனா இந்த நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகளும் இதனால் பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடப்படுகிறது. இந்த 30 மில்லியன் மாத்திரமல்ல, சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை கன்ஃபியூஸ் ஆக்குறது. சில ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறது இல்ல 30 மில்லியன் தானே இந்த செல்லிங் ஷேர் ஹோல்டர் விற்கிறார் பொதுமக்களுக்கு, அதனால இந்த 30 மில்லியன் மட்டும்தான் பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணப்படுதுண்டு. இல்ல, 30 மில்லியனை தான் பொதுமக்களுக்கு நீங்க ஆஃபர் பண்றீங்க. அப்ப பொதுமக்கள் வந்து இந்த 30 மில்லியன் பங்குகளை தான் வாங்குகின்றார்கள். ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகளும் இதனால் பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடப்படுகிறது. அதை ஞாபகத்துல வைங்க. இப்ப இது வந்து 10% மாத்திரம்தான் 10% மாத்திரம்தான் பொதுமக்களுக்கு விற்க கொடுக்குறீங்க. ஆனா முழு 100%மே கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகப்படுது. இனி பாப்போம், இங்க பாருங்க, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆஃபர். ஏன் நீங்க பட்டியலிடுவதற்கான விரும்புகின்றார்கள் இந்த நிறுவனம்? ஏனெண்டா இங்க பாருங்க, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆஃபர் இஸ் டு சீக் அ லிஸ்டிங் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கம்பெனி வில் நாட் ரேஸ் எனி ஃபண்ட்ஸ். அதுதான் நாங்க முதல்ல பார்த்தோம். இது விற்பனைக்காக முன்வைத்தல். அப்ப விற்கின்ற அந்த பங்குதாரருக்கு தான் முழு பணமும் வந்து சேரும். முழு பணம் எவ்வளவு? இங்க ஒரு 368 மில்லியன் இருக்கு. இது முழுக்க அந்த நிறுவனத்துக்கு தான் வந்து சேரும். இந்த பங்குதாரருக்கு தான் வந்து சேர்க்கிறது. அந்த நிறுவனத்துக்கு ஒரு சதமும் வராது. விற்கும் பங்குதாரருக்கு தான் முழுமையான பணம். All proceeds from the offer will be credited to the account of selling shareholder. அப்ப இந்த கம்பெனிக்கு இதுல என்ன லாபம்? Benefits to the company of listing its shares include creating liquidity, improving brand name, while also broad basing ownership of the company. அதாவது கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் இருக்கிற உரிமையை இப்ப பல பேருக்காக நீங்க ஒரு ஓப்பனிங் பண்றீங்க. அந்த நிறைய பேருக்கு உங்களோட இந்த நிறுவனத்துடைய ஓனர்ஸா வரலாம். ஒரு ப்ராட் பேஸ்ட் ஓனர்ஷிப் ஒன்று உங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. இதற்காகத்தான் அந்த நிறுவனம் தன்னை பட்டியலிட்டுக் கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பண தேவையும் இல்லை. சரியா? கடைசியா நாங்க என்ன பார்க்க போறோம்? உதவுகைக்கான முன்வைத்தல். இப்ப ரீசெண்டா வந்த ஒரு லிஸ்டிங்க பார்ப்போமே. அதுக்கு பிரைம் லேண்ட்ஸ், ஓகே, நீங்க இந்த தகவல் அறிக்கையோ அறிமுக அறிக்கைகளை பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த சர்ச் பார்ல அந்த ஏற்கனவே லிஸ்டட் கம்பெனியோட பேரை டைப் பண்ணா அது உங்களுக்கு ட்ராப் டவுன்ல வரும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபைனான்சியல்ஸ் என்ற செக்ஷன்ல உங்களுக்கு அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். அதோட அதர் ரிப்போர்ட் என்ற செக்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க, தகவல் அறிக்கை இங்க அப்லோட் பண்ணிருப்பாங்க. இதுல பாருங்க 6 பகுதிகள் இருக்கு இந்த தகவல் அறிக்கைக்கு. அதுல ஒரு பகுதியே 91 பக்கங்கள். அப்பா சரி, இதுல பாருங்க ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. எந்த முறையை பயன்படுத்தி பங்குகளை வெளியிடுகின்றார்களோ, பங்குகளை பட்டியலிட்டுக் கொள்கின்றார்கள். இப்ப இது உதவுகைக்கான முன்வைத்தல் முறை. இப்ப இன்னும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர்டை பார்த்தோன்னே, ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்த உடனே உங்களுக்கு சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்க புது பங்குகள் வெளியிடப்படுகிறது, பிராண்ட் நியூ ஷேர்ஸ் வெளியிடப்படுகிறது. வரக்கூடிய பங்குகள் முழுமையாகவே நிறுவனத்தை தான் வந்து சேருகிறது. அப்ப நிறுவனம் தனக்கு வந்து சேருகின்ற பணத்தை எவ்வாறு பயன்படுத்த போகின்றார்கள் என்று சொல்ல வேணும். இப்ப விற்பனைக்கான முன்வைத்தல்ல வந்து விற்கின்ற பங்குதாரர் தனக்கு வித்து வரும் பணத்தை வச்சு அவர் என்ன செய்கின்றார் என்று சொல்ல தேவை.
ஏன்னா அதுக்கு அங்கால அவருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனா இங்க நிறுவனம் தன்னுடைய ஒரு தேவைக்காக பணம் தேடுகிறது. அப்ப பொதுமக்கள் இருந்து வருகின்ற பணத்தை எந்தெந்த விடயத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அவங்க சொல்ல வேண்டும். ஓகே, அதோட இதை நீங்க பொதுமக்களுக்கு வெளியிடும் போது அந்த வெளியீட்டு விலைய எவ்வாறு தீர்மானிச்சீங்க என்பதையும் அவங்க குறிப்பிடணும். சரி, இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். யூஸ்வலா ஒரு தகவல் அறிக்கை வந்து ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் டூல் மாதிரி, அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கு. பாருங்க, டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இதுலயும் பாருங்க எல்லாத்தையும் வேர்டு பயன்படுத்துற வேர்ட் இஷ்யூவன்ஸ். பொதுமக்களுக்கு இஷ்யூ பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணலாம், அதுல டீட்டெயில்ஸ் என்னன்னு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நாங்க அந்த அறிமுக அறிக்கையில காணல, ஞாபகம் வச்சிருங்க. சரிங்க, பாருங்க, நியூ ஆர்டினரி voting shares, வாக்களிக்கும் உரிமை கொண்ட புதிய பங்குகளை தான் இந்த நிறுவனம் வெளியிடுகிறது. அதாவது 100 மில்லியன் புதிய பங்குகள். ஒரு பங்கினுடைய விலை 10 ரூபாய் 40 சதம். அது எவ்வாறு இந்த விலை தீர்மானிக்கப்பட்டது என்கிறதையும் அவங்க இங்க காட்டுறாங்க. எத்தனையோ வேல்யூவேஷன் செஞ்சு ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் அதை அவங்க விற்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த வேல்யூவேஷன் டெக்னிக்ல இந்த பங்கினுடைய உண்மையான மதிப்பு 15 ரூபாய், 16 ரூபாய், 20 ரூபாய் என்று இருந்தாலும் பொதுமக்களுக்காக விற்கும் போது இங்க பாருங்க, இப்படியான ஒரு மதிப்பை இன்ட்ரின்சிக் வேல்யூ உள்ள ஒரு ஷேரை நாங்க 10 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு விற்கிறோம், அப்படி அவங்க அட்ராக்ட் பண்ண பாக்குறாங்க. சரி, அப்படி வார அதுல வித்து வார பணத்தை என்ன மாதிரி பாவிக்க போறாங்கன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, பர்பஸ் ஆஃப் லிஸ்டிங், பர்பஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ, அதை பத்தி இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதால வரக்கூடிய அந்த பணத்தை proceeds from the IPO will be utilized for following purpose. என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. பிறகு ஒரு வங்கியில எடுக்கப்பட்ட கடன்களை அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போறாங்க. இப்ப இதுல எவ்வளவு டீட்டெயில் சொன்னா, என்ன வங்கி லோன்களோட டீட்டெயில்ஸ், ரேட் எல்லாத்தையும் அவங்க பொதுமக்களுக்கு சொல்லி ஆகும். பிறகு தங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான தொகையையும் இதால தேடிக்கொள்ள பாக்குறாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இல்லையே மிஸ், நீங்க ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து பணச்சந்தையில தானே சொன்னீங்க, பணச்சந்தைக்கு நிறைய நிறுவனங்கள் வர்றது ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸை சார்ட் பண்றதுக்கு, அப்ப ஏன் இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு? இந்த நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அப்போ அபார்ட்மெண்ட் செஞ்சு விற்கிறாங்க. அப்ப இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எடுத்தீங்கன்னா 1 இயர்ல முடிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா ஒரு சர்வீஸா இது இல்லை. யூஸ்வலா ஒரு 2 to 3 இயர்ஸ் கூட ரன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். அப்ப 2 to 3 இயர்ஸுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டை எனக்கு பணச்சந்தை கருவிகளை பயன்படுத்தி பூர்த்தி செஞ்சு கொள்ளலாமா? ஒரு வர்த்தக பத்திரத்தை பயன்படுத்தி 3 வருடத்துக்கு தேவையான ஒரு ப்ரொஜெக்டுக்கு தேவையான அந்த நிதியை எனக்கு ஒரு வர்த்தக பத்திரத்தின் ஊடாக பூர்த்தி செய்ய முடியுமா? கஷ்டம். அதனால தான் இந்த நேச்சர் ஆஃப் த கம்பெனினால அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவங்க பங்கு சந்தையை அணுகி இருக்கிறாங்க. ஓகே, அது ஞாபகத்துல வைங்க. இது ஒர்க்கிங் கேபிட்டல் சொன்னதுக்கு சும்மா பிளைண்டா எல்லா ஒர்க்கிங் கேபிட்டலுமே பணச்சந்தையை போய் சேர்றது இல்லை. அந்த நிறுவனத்தினுடைய அந்த பண்பை, அந்த அவங்க செய்கின்ற அந்த வேலையை பொறுத்து எந்த சந்தைக்கு அவங்க அணுவாங்கங்கிறது மாறக்கூடும். பாத்தீங்களா, இப்ப இதுல தெளிவாக அவங்க என்னத்துக்கெல்லாம் பணத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கு. அத நாங்க மற்ற தகவல் அறிக்கையிலையும் காணல, அறிமுக அறிக்கையிலையும் காணல. இப்ப தனியார் இடவமைப்பு
அதுல எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லையாண்டு யோசிக்கலாம். அதுலயும் இருக்கு. ஏன்? அதுலயும் தகவல் அறிக்கை தான் இருக்கு. ஏன்? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், தனியார் இடவமைப்புங்கிறது தனிமை முழுமையாக ஒரு தனியார் இடவமைப்பை பயன்படுத்தி நீங்கள் பங்குகளை வெளியிடுவது இல்லை. அதோடு ஒரு பொது வளங்களையும் இணைத்துத்தான் பங்குகளை வெளியிடுவீங்க. சரி, அப்ப பொது வளங்களின் போது கட்டாயமாக தகவல் அறிக்கையை வெளியிட வேண்டும். அதனால தனியார் இடவமைப்பும் அதே தகவல் அறிக்கையை பயன்படுத்துவாங்க. ஒரு 99% ஷுவர் பண்ணலாம். தனியார் இடவமைப்பு தனியா பயன்படுத்தப்படாத ஒரு பொது வளங்களோடு சேர்த்துதான் பயன்படுத்தப்படும். தடுதியும் தனியார் இடவமைப்பை மாத்திரம் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த வகையான ஒரு தகவல் அறிக்கை தேவைப்படாதே. நீங்க தனிப்பட்ட ரீதியில சில முதலீட்டாளர்களை அணுகி அவங்களுக்கு உங்களோட நிறுவனத்தை பத்தி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அப்ப அதுக்கு இந்த விதமான ஒரு புதிதான ஒரு அறிக்கையும் வெளியிட தேவையில்லை. அது தனியார் இடவமைப்பை மாத்திரம் பயன்படுத்தும் போது அது பிராக்டிக்கலா வெரி வெரி ரேர். சரியா? கூடுதலா நீங்க பாக்குறது இதோடு ஒரு பொது வளங்களையும் இணைத்துத்தான் நீங்க சந்தைய அணுகுவீங்க. இப்ப இந்த பொது வளங்கள் விற்பனைக்காக முன்வைத்தலாக இருக்கலாம், உதவுகைக்கான முன்வைத்தலாக இருக்கலாம். இந்த பொது வளங்களை நீங்க முதலா செய்யும் போது அதை நாங்க ஆரம்ப பொது வளங்கள், முதல் முறையாக நீங்கள் பொதுமக்களுக்கு உங்களுடைய பங்குகளை முன்வைக்கின்றீர்கள், வாங்க வந்து முதலீடு செய்யுங்க, அதை நாங்கள் ஆரம்ப பொது வளங்கள், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் என்று சொல்றது. இப்ப இந்த ஆரம்ப பொது வளங்களின் போது வரக்கூடிய நன்மைகள் மற்றும் பாதகங்கள் என்ன? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு பொது வளங்கள். நீங்கள் பொதுமக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கின்றீர்கள். அப்ப நன்மைகள் என்ன? ஒரு பெரிய நிதி தொகையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறுவனத்தினுடைய சரியான மதிப்பை உங்களுக்கு அளவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பொதுமக்களுக்கு போய் உங்களுடைய பங்களை வெளியிடும் போது நாங்க அந்த வேல்யூவேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம், அந்த வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் செய்யும். அப்போ உங்களோட நிறுவனத்தினுடைய உண்மையான மதிப்பு உங்களால காண முடிகிறது. பங்கு சந்தையில் உங்களுடைய பங்குகளை பட்டியலிடுவதனாலே, அதுவும் ஒரு ஆரம்ப பொது வளங்களின் மூடாக நீங்கள் வெளியிடும் போது உங்களுக்கு பணம் வந்து சேரலாம். அதுவும் உதவுகைக்கான முன்வைத்தலின் போது நிறுவனத்துக்கு பணம் வந்து சேரும். அப்ப கடன் சுமைகளில் இருந்து அந்த நிறுவனம் சுதந்திரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில படுகடன் கருவிகளாக இருக்கலாம், வங்கிகள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட கடனாக இருக்கலாம், அதனை அடைப்பதற்கான ஒரு வழி அமைகிறது. மற்றது, இப்போது இருக்கிற பங்குதாரர்களுக்கு தங்களுடைய பங்குகளுக்கான திரவத்தன்மை அதிகமாகிறது. தனக்கு வேணும் என்று சொன்னா பங்குகளை உடனடியாகவே பங்கு சந்தையில் விற்கக்கூடிய வாய்ப்பு. அதோடு நிறுவனத்துக்கு ஒரு நல்ல அங்கீகரிப்பு மற்றும் நன்மதிப்பும் வந்து சேர்கிறது. அதோடு நிறுவனத்தை பற்றிய வெளிப்படைத்தன்மையும் இதனால் அதிகரிக்கிறது. இதுதான் ஒரு ஆரம்ப பொது வளங்களினூடாக வரக்கூடிய நன்மைகள். சரி, வரக்கூடிய பாதகங்கள் என்ன? நீங்கள் ஆரம்ப பொது வளங்களை பயன்படுத்தி பங்குகளை வெளியிடுகின்றீர்கள். இப்ப இதால முதலீட்டாளர்களுக்கோ பங்குதாரர்களுக்கோ இந்த விதமான பாதகம் வரக்கூடுமா? அதிகபட்சமா இல்ல, மிக மிக குறைவு. நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடியது ஒன்றுதான், இந்த பாதகங்கள் அதிகபட்சமாக வாரது அந்த நிறுவனத்துக்காகத்தான் இருக்கு. சரியா? என்ன பாதகங்கள்? இப்ப நீங்க பொதுமக்களை அணுகும் போது சும்மா போய் பணம் கேட்க முடியுமா? இல்ல, நீங்க தகவல் அறிக்கையை தயாரிக்கணும். சரி, நீங்க முன்வைக்கின்ற அந்த தொகையை முழுமையாகவே அந்த பொதுமக்கள் வாங்காட்டி உங்களுக்கு ஒரு ஒப்புறுதியாளரின் சேவை தேவைப்படுகிறது. அப்போ ஒரு ஒப்புறுதியாளரை நீங்க தேட வேண்டும். அப்ப இப்படி பல
கடமைகளோ பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன நடக்கும், உங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். அப்ப வெளியீட்டு செலவு மிக மிக அதிகம் இந்த ஆரம்ப பொது வளங்கள். இப்ப நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் பணம் கேட்கும் போது சும்மா எந்த நிறுவனமும் வந்து ஆரம்ப பொது வளங்களை மேற்கொள்ள முடியாது. அதற்கான சில அனுமதிகளை பெற்றுத்தான் நீங்க இதுக்கு வரலாம். அதோடு ரெண்டாவது என்ன, நீங்க அதிகபட்சமான தகவல்களை வெளியிட வேண்டும். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு தகவல் அறிக்கையில எவ்வளவு தகவல்கள் இருக்கு. இப்ப இங்க எடுத்துக்கோனீங்கண்டா, இங்க பாருங்க, அந்த நிறுவனத்தை பத்தின எத்தனையோ தகவல்கள் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்கள் யாரு, அவங்களோட டிவிடெண்ட் பாலிசிஸ் என்ன, அவங்களோட ஃபைனான்சியல் டீட்டெயில்ஸ் என்ன, பிறகு அவங்களோட மார்க்கெட்டை பத்தின டீட்டெயில்ஸ், அவங்களோட ஸ்டாஃபை பத்தின அவங்களோட ஹெச்ஆரோட டீட்டெயில்ஸ் என்ன, அப்படி எல்லா தகவல்களையும் அவங்க வெளியிடுவாங்க. இப்ப இது சும்மா ஏற்கனவே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்றது இல்லை. இதுக்காகவே சில நேரம் எஃபர்ட் போட்டு நீங்க ஒரு ரீசர்ச் ஒன்றை செஞ்சுதான் இந்த மாதிரியான தகவல் அறிக்கையை வெளியிடுவீங்க. அப்ப அதற்கான நேர செலவும் இருக்கிறது. ஓகே, பரவலான உரிமையின் பாதகங்கள், ரிஸ்க் ஆஃப் வைடர் டிஸ்பர்ஸ்ட் ஓனர்ஷிப். இதையே இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தகவல் அறிக்கையில அதே நன்மையா சொல்லியிருந்தாங்க, இத பாதகமா கூட அமையும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நிறுவனத்தின் உரிமையின் பல பகுதிகள் தான் போய் சேரும். இப்ப ஒரு ஆள் இருப்பார், ஒரே ஒரு பங்கை தான் வாங்கியிருப்பார், இன்னொருவர் இருப்பார் 2 பங்குகளை வாங்கியிருப்பார். அப்படி ஒரு நூற்றுக்கணக்கான பங்குதாரர்கள் இருக்கலாம் ஒரு நிறுவனத்துக்கு. அப்படி எத்தனையோ பங்குதாரர்கள் இருக்கும் போது அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுடைய அந்த வாக்களிப்பை பயன்படுத்தி அந்த வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி ஒரு முடிவெடுக்கிறது என்று சொல்றது மிக மிக கடினம். அதோடு உரிமையாளருக்கும் அந்த முகாமைத்துவம் செய்யும் அந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் இடையிலான சில வேறுபாடுகள் ஏற்படலாம். மற்றது ஆர்வங்களின் வேறுபாடு ஏற்படலாம். அதாவது முகாமையாளர்கள் அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் டீம் அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி நிறுவனத்தை முகாமைத்துவம் செய்யலாம். ஆனா முதலீட்டாளர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி செயற்படாமலும் இருக்கலாம். அப்ப அந்த நேரம் ஒரு ஏஜென்சி ப்ராப்ளம் வரலாம். அதோடு இன்னொரு பாதகமான விடயம் என்ன, பழைய பங்குதாரர்களுக்கு தெரிந்த சில தகவல்கள் புதிய பங்குதாரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன உதாரணத்துல 2 பங்குதாரர்கள் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த நிறுவனத்தை பத்தியும் முழுமையான தகவல்கள் இருக்கே, இந்த நிறுவனத்தினுடைய தொடக்கத்தில இருந்து இவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சந்தையில வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன நெருக்கடிகள் இருக்குன்னு எல்லாம் தெரியும். புதிய பங்குதாரர்களுக்கு நீங்க தானே தகவல்களை வெளியிடுறீங்க. அப்ப நீங்க சில தகவல்களை மறைக்கலாம். அப்ப புதிய பங்குதாரர்கள் எதையும் தெரியாம இந்த நிறுவனத்துல முதலீடு செய்து ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கொள்ளலாம். கடைசியாக புதிய பங்குதாரர்கள் குறுகிய கால முடிவுகளால் வரக்கூடிய பாதகரமான நிலைமைகள். இப்ப நீங்க பங்குதாரருக்கு பொதுமக்களுக்கு இந்த பங்குகள்ல வந்து முதலீடு செய்ய அழைக்கின்றீர்கள். சில முதலீட்டாளர்கள் ஏன் இந்த மாதிரி பங்குகளை முதலீடு செய்யறாங்க, குயிக்கா ஒரு கெயின் எடுத்து இதை விட்டு விலகலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு வரலாம். அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க, நான் முதலீடு செய்த நாள் முதல் விற்கிற நாள் மட்டும் இந்த நிறுவனத்துடைய பங்கு அதிகமாக உயரும். அப்ப அப்படிப்பட்டாக்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க, இந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தை யோசிச்சு முடிவெடுப்பாங்களா? இல்லை. இந்த குறுகிய காலத்துல எப்படி இந்த நிறுவனம் குயிக்கா ப்ராஃபிட்ஸை ரிப்போர்ட் பண்ணலாம், அதை மட்டும் யோசனையில வச்சு முடிவுகளை எடுக்கலாம். அது எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய முடிவுகளா கூட இருக்கலாம். இந்த இன்டரியம் டைம்ல
நல்ல நியூஸை மார்க்கெட்டுக்கு போட்டு குயிக்கா ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஹை ப்ரைஸுக்கு விற்று விலகிறது மாத்திரம்தான் அந்த பங்குதாரர்கள் யோசிப்பாங்க. எதிர்காலத்தை பத்தி யோசிக்காததுனால அந்த நிறுவனம் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்து சேரும். சரியா? இப்ப நாங்க பங்கு கருவிகளை பத்தி பார்த்தோம். எப்படி அந்த கருவிகளை பயன்படுத்தி ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பப்ளிக் கோட்டட் கம்பெனியா மாறலாம் என்றும் பார்த்தோம். அது பொது வளங்களினூடாக, ஆரம்ப பொது வளங்களினூடாக போகும்போது வரக்கூடிய பாதகங்களும் சாதகரமான அந்த விடயங்களையும் பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது வந்து குறுகிய கால விற்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு முதலீடு உத்திய பத்தி தான். இப்ப இதுக்கு போறதுக்கு முதல்ல நான் ஒரு விடயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும். என்ன அந்த விடயம்? இப்ப எங்கட பங்கு சந்தை வந்து ஒரு உயர்வடையும் நிலையையும் தொடர்ந்து காட்டக்கூடும், தொடர்ந்து விலை குறையக்கூடிய ஒரு நிலையையும் காட்டக்கூடும். கண்டினியூஸா மார்க்கெட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். சரி, இப்போ ஒரு 1 இயர் எடுப்போமே டெஸ்டுக்கு. இது கடந்த ஒரு வருட காலமாக எங்களுடைய பங்கு சந்தை எவ்வாறு இயங்கியது அதை பத்தி தான் இங்க இருக்கு. சரி, இப்ப இதை எடுத்துக்கோனீங்கண்டா இங்க பாருங்க. இப்ப இது வந்து ஒரு டிசம்பர் 18ல இருந்து ஒரு ஜனவரி, மிட் ஜனவரி மட்டும் பாருங்க, தொடர்ந்து பங்குச்சந்தை உயர்ந்து கொண்டே செல்கிறது. கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே வருது. அப்ப அப்படியான ஒரு நிலையில வர்த்தகம் செய்வது எளிதா கடினமா? எளிது. ஏன்? ஏன்னா தொடர்ந்து பங்குகளினுடைய விலை உயர்ந்து கொண்டே போகிறது. நான் இன்னைக்கு 90 ரூபாய்க்கு வாங்கினேன்டா, நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்கலாம். நாளைக்கு நான் 100 ரூபாய்க்கு விற்காட்டி நாளண்டைக்கு எனக்கு 110 ரூபாய்க்கு விற்கலாம். ஏன்? தொடர்ந்து பங்குகளினுடைய விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. விளங்கிச்சா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில பங்கு நடவடிக்கைகளோ பங்கு பரிவர்த்தனைகளை மேற்கொள்றது மிக மிக எளிது. ஆனா பங்கு சந்தை ஒரு சரிவை நோக்கி செல்லும் பொழுது இங்க பாருங்க, இந்த டைம் எடுப்போமே கிளியரா இங்க பாருங்க சரிவு தெரிகிறது. செப்டம்பர் 9ஆம் தேதியில இருந்து ஒரு 13ஆம் தேதி மட்டும் பாருங்க. இப்ப இப்படியான ஒரு சரிவு தொடர்ந்தும் வரக்கூடிய ஒரு நிலையில இருந்தா, தொடர்ந்து பங்கு சந்தை ஒரு சரிவை நோக்கி செல்கின்றது என்று சொன்னா, அந்த மாதிரியான ஒரு நிலையில நீங்க எப்படி பங்கு பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம்? அப்ப அந்த என்வாரன்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பங்கை 80 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா நாளைக்கு அது 70 ரூபாயாக மாறலாம். நீங்க நாளைக்கு விற்காட்டி நாளண்டைக்கு அது 50 ரூபாயாக மாறலாம். விலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அந்த மாதிரியான ஒரு நேரத்துல நீங்க எப்படி உங்களுடைய முதலீட்டை மேற்கொள்ளலாம்? இப்ப இந்த டயக்ராம் ஒன்று வரைவேன். இப்ப தொடர்ந்து சரிவை நோக்கி செல்லும் ஒரு பங்கு சந்தையாக இருந்தால், ஒரு பங்கு பரிவர்த்தனை தொடர்ந்து அந்த சுட்டன் ஒரு சரிவை நோக்கியே செல்கிறது. அப்ப அந்த பங்கு சந்தையில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள்? 2 வழி இருக்கு. ஒன்று, இந்த சரிவு எப்போது மாறி சந்தை ஒரு உயர்வடையும் நிலையை வந்து சேருக, அந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கேல, சரிவு முடிவடைந்து விட்டு சந்தை உயரும் ஒரு தருவாய், அந்த நேரத்துல வந்து
நீங்கள் உங்களுடைய முதலீட்டை மேற்கொள்ளுதல். இந்த பங்குகளை வாங்கினால் உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இப்போ தொடர்ந்து சரிவான நிலையில இருக்கும்போது உங்களுக்கு இங்க இப்ப முதலீடு செய்தா இந்த சரிவினால் நீங்கள் இன்னும் உங்களோட பணத்தை இழக்கின்றீர்கள். சரி, எதிர்காலத்துல இது உயரும், ஆனால் நிறைய காலத்துக்கு நீங்க பணத்தை வச்சிருக்கணும். குயிக் ரிட்டர்ன், உங்களுக்கு குயிக்கா ஒரு கெயின் வராது. நிறைய நாள் பணம் போட்டு தான் ஒரு ரிட்டர்ன் வரும். அப்ப ஒரு சரிவான சந்தையில் இருக்கும் போது நீங்கள் எப்படி உங்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? 2 வழி இருக்கு. ஒரு வழி இந்த சரிவான நிலை மாறி சந்தை உயர்வடையும் அந்த ஒரு திருப்பு முனை, அந்த டேர்னிங் பாயிண்ட்ல உங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேர்னிங் பாயிண்ட்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய முடியும் என்று சொன்னா எக்ஸலண்ட். உங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கக்னிஷன் அபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களோட பங்கு பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம், நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனா ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டேர்னிங் பாயிண்ட்டை திருப்பு முனையை கண்டுபிடிக்க இயலுமா? ரொம்ப கஷ்டம். எப்ப சந்தை ஒரு உயர்வடைகின்ற நிலையை மாறுகின்றதுங்கிறது உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. அப்ப ஒரு சரிவான நிலையில இருந்தாலும் அந்த ஒரு என்வாரன்மெண்ட், அந்த சூழலை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு பணம் தன்னுடைய வருமானத்தை வளர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு உத்தி தான், முதலீடு செய்கின்ற ஒரு நுட்பம் தான் இந்த ஷார்ட் செல்லிங்கிற டெக்னிக், குறுகிய கால விற்பனை. ஏன் நாங்க இந்த குறுகிய கால விற்பனைங்கிற இந்த உத்தியை பத்தி நாங்க படிக்க போறோம்? ஏன்னா எங்கட நாட்டிலையும் இந்த டெக்னிக்கை அலோவ் பண்றதுக்கான அறிகுறி இருக்கு. நம்ம அலோவ் பண்றதுக்கு முதல்ல அதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எவ்வளவோ செய்ய இருக்கு. அப்ப அதை இப்பதான் இன் டிஸ்கஷன்ல மேற்கொண்டு கொண்டிருக்காங்க. அப்ப அதனால நாங்க இதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னொரு விடயம் என்ன, இந்த வருஷ தொடக்கத்துல இந்த டெக்னிக்கால, இந்த முதலீட்டு உத்தினால உலகளாவிய ரீதியில ஒரு பெரிய விடயம் நடந்தது அமெரிக்கால. அதை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கும் உங்களுக்கு இந்த உத்தியால் என்ன நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த நுட்பம், இந்த முதலீட்டு நுட்பமானது, இந்த டெக்னிக்கானது எந்த வகையான சூழல்ல பயன்படுத்த போகின்றீர்கள்? பங்கு சந்தை தொடர்ந்து உயரும் ஒரு சூழல்ல பயன்படுத்த முடியுமா? இல்ல. இது பங்கு சந்தையோ பங்கினுடைய விலை தொடர்ந்து வீழ்ச்சி அடையும் ஒரு சூழலில் மாத்திரம் இந்த நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். உயரும் நிலையில பயன்படுத்தீங்களா உங்களுடைய நஷ்டம் தான் அதிகரிக்கும். ஓகே, சரி, என்ன டெக்னிக்னு பார்ப்போமே. சரி, இப்படி சரிவான நிலையில தான் பங்கு சந்தை இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது தொடர்ந்து பங்கினுடைய விலை குறைந்து கொண்டே வருகிறது. இப்ப இந்த நிலையில 100 ரூபாய்க்கு இருந்த பங்கு போக போக 20 ரூபாயாக மாறக்கூடிய ஒரு சூழல். அப்ப இந்த குறுகிய கால விற்பனை என்ன சொல்லுது? அந்த பெயர் சொல்ற மாதிரி ஒரு குறுகிய கால விற்பனை. ஏற்கனவே இந்த பங்கை ஒரு பங்குதாரர் வச்சிருக்கலாம். அதாவது நீங்கள் உங்களில் ஒருவர் இந்த பங்கை வச்சிருக்கிறீங்க, சரியா? இப்ப இந்த பங்கினுடைய சந்தை விலை 100 ரூபாய். பங்கு சந்தை தொடர்ந்தும் ஒரு சரிவை நோக்கி செல்கின்ற சூழல் இது. அப்ப நான் என்ன செய்வேன்? நான் உங்கள்ட்ட அணுகி, இங்க பாருங்க, எப்படியும் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. சும்மா இந்த பங்கு நீங்க வச்சு கொண்டிருக்கீங்க. எனக்கு இந்த பங்கை பொரோ பண்ண, எனக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு இந்த பங்கை கடனா தர முடியுமா? பங்கை கடனாக தர முடியுமான்னு கேட்கின்றீங்க. அப்ப அதால பங்குதாரருக்கு இருக்கக்கூடிய லாபம் என்ன? இப்ப இந்த சரிவான நிலையில அவருக்கு எப்படியும் லாஸ், எந்த விதமான ரிட்டர்னும் இல்லை. இப்ப எனக்கு அதை பொரோவிங்க்கு அலோவ் பண்றதுனால நான் அவருக்கு ஒரு ஃபீஸை கொடுப்பேன். அப்ப அந்த ஃபீஸ் அவருக்கு இன்கம்.
இப்ப இது borrowing, நான் கடனா தான் எடுக்கிறேன். கடனா எடுத்தா நான் திருப்பி இந்த பங்கு அவருக்கு கொடுக்க இருக்கு. இப்ப நான் இத கடனா பெறும்போது இந்த பங்கினுடைய சந்தை விலை 100 ரூபாய். இப்ப நான் என்ன செய்யறேன், அவர் ஓகேன்னு சொல்றான்னு வைங்களேன், நான் இந்த பங்கை கடனா இன்னைக்கு எடுத்தேன்னு சொன்னா எடுத்த உடனே நான் சந்தையில இந்த பங்கை விற்கின்றேன். உடனடியாக இந்த பங்கை விற்கின்றேன். வித்ததுக்கு இப்ப அதோட இந்த வேலை முடிஞ்சு இப்ப எனக்கு 100 ரூபாய் இருக்கு. ஆனா நான் அந்த பங்குதாரருக்கு இந்த பங்கை திருப்பி கொடுக்கணும். இப்ப நான் இதை உடனடியா 100 ரூபாய்க்கு வித்துட்டேன். அவருக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாச கடைசியில நான் இந்த பங்கு உங்களுக்கு திருப்பி தரேன். அப்ப அக்டோபர் 30 மட்டும் இருந்தா இந்த பங்கினுடைய விலை அக்டோபர் 1ஆம் தேதி 100 ரூபாய்க்கு இருந்த பங்கு 30ஆம் தேதி 31 ஆகும்போது 20 ரூபாயாக மாறிவிட்டது. அப்ப நான் என்ன செய்யலாம், அந்த 100 ரூபாவை பயன்படுத்தியே இந்த பங்கை 20 ரூபாய்க்கு வாங்கி அந்த முந்தைய பங்குதாரருக்கு திருப்பி கொடுக்கலாம். இங்க பாருங்க, இந்தாங்க உங்களுக்கு இந்த பங்கை வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய பங்கு ஒரு பங்கு, அதோடு தேவையான ஏதாவது கமிஷன், என்ன ஒரு கமிஷன், ஒரு 20 rupees, இதோட இன்னொரு 20 rupees வைங்கள், ஒரு 10 rupees அசியூம் பண்ணுமே, ஃபிகர்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 10 rupees ஃபீஸுக்கு நீங்க borrow பண்ணீங்க. நான் அப்ப 20 ரூபாய்க்கு வாங்கி அதோட ஒரு 10 ரூபாய் கமிஷன் அவருக்கு திருப்பி கொடுக்கும்போது உங்களோட காஸ்ட் என்ன, 30 ரூபாய். இப்ப இந்த பங்கு உடனடியா சந்தையில வித்து உங்களுக்கு 100 ரூபாய் வருது. அந்த 100 ரூபாவால 30 ரூபாய் தான் மற்றவருக்கு கொடுக்கின்றீர்கள். என்ன, ஒரு பங்கை வாங்குறதுக்கு காஸ்ட் 20 ரூபாய், அவருக்கு கமிஷனா 10 ரூபாய். அப்ப உங்களுக்கு பங்கை வாங்காமலேயே எவ்வளவு ரிட்டர்ன், 70 rupees ப்ராஃபிட்டா வருது. அது எப்படி வருது, இந்த குறுகிய கால விற்பனை என்ற முறையை பயன்படுத்தி. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதுல அந்த பங்குதாரரே இதுல ஈடுபடுறது இல்லை. இன்னொருவர் ஏற்கனவே பங்கை வைத்திருக்கும் ஒரு பங்குதாரர்கிட்ட இருந்து அந்த பங்கை கடனாக பெற வேண்டும், வாங்குறது இல்லை. கடனாக பெற்று அதை உடனடியாக வித்து பிறகு திருப்பி கொடுக்கும் நேரத்துல அதை சந்தையில ஒரு குறைஞ்ச விலைக்கு வாங்கி ஒரு கமிஷனோட அந்த முதல் இருக்கும் பங்குதாரருக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அவருக்கு வர கெயின், அதுதான் அவருக்கான அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட். விளங்குச்சா? அப்ப முதல்ல அவர் borrow பண்ணணும், அதை ஞாபகத்துல வச்சிருங்க. அதை borrow பண்ணி உடனடியா விற்கவும் வேணும். அந்த செல்லிங் பிரைஸுக்கும் திருப்பி வாங்குற விலைக்குமான அந்த வித்தியாசம் தான் அவருக்கான லாபம். அந்த ஃபீஸ் கூட அவ்வளவு பெரிய ஃபீஸ் இல்லை. இப்ப இந்த நுட்பம் மிக மிக முக்கியமான நுட்பமே. இத தவறா பயன்படுத்தினாவோ, தவறான சூழல்ல பயன்படுத்தினா இதுல வார லாஸ் நீங்க யோசிச்ச ப்ராஃபிட்டை விட வெரி வெரி ஹை. இதுதான் பிராக்டிக்கலாவும் நடந்தது. இந்த டெக்னிக்கை பிழையா பயன்படுத்த போய் நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த ஷேரோட பெயர் கேள்விப்பட்டிருக்கணும்னு நம்புறேன். எஸ்பெஷலி இந்த வருஷம் முதல்ல நீங்க இத கட்டாயமா கேள்விப்பட்டிருக்கணும். GameStop Corporation. ஏன் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்றேன். என்னடா, இந்த நிறுவனத்தினுடைய பங்கு யூசுவலா ஒரு $1 $2 போகக்கூடிய ஒரு பங்கு. சரியா? இங்க பாருங்க, 2004 எல்லாம் இதுல பங்குகள் சரி ஒரு 10-20 இருந்ததுக்கு யூசுவலா இங்க பாருங்க ஒரு $4 தான் 2020 எல்லாம் இருந்தது. தொடக்கத்தில் 3 rupees, வெரி வெரி லோ பிரைஸ். இப்ப இந்த நிறுவனத்தினுடைய பங்கு பாருங்க, 44 இருந்த இந்த பங்கு
தொடர்ந்து குறைஞ்சு 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 $4 மட்டும் போயிருக்கு. இப்ப இந்த ட்ரெண்டை பார்த்த நிறைய முதலீட்டாளர்கள் என்ன செய்தாங்க, அதுவும் நிறைய ஃபண்ட்ஸா, இது அமெரிக்கால இருந்த நிறைய ஃபண்டிங் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம், ஹை நெட்வொர்க் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த குறுகிய விற்பனை என்ற நுட்பத்தை பயன்படுத்துறதுக்காக இந்த பங்கை செலக்ட் பண்ணாங்க. ஏன் இதுல விலை தொடர்ந்து ஒரு சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிறுவனம் அப்படி சரியா இயங்கல, வடிவான முறையில நேர்த்தியான முறையில இயங்கவில்லை. அப்ப இந்த குறுகிய கால விற்பனை என்ற அந்த உத்தியை இந்த பங்குல பயன்படுத்த தொடங்கினாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்கிட்ட இருந்து இந்த கேம் ஸ்டாப் நிறுவனத்துடைய பங்குகளை கடனாக பெற்று உடனடியாக வித்து எதிர்காலத்துல திருப்பி கொடுக்கணும். அப்ப அவங்க என்ன பார்த்தாங்க, இது இந்த விலை தொடர்ந்து குறைஞ்சு போனா, இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க $44 வித்த ஒரு பங்கு, சரி, ஒரு $50 வித்த ஒரு பங்கு உங்களுக்கு திருப்பி $4 தான் வாங்கி திருப்பி கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய கெயின் விளைவிச்ச. அப்ப அதனால அவங்க இன்னும் விலை குறையும்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்ப இந்த டெக்னிக் அப்ப பயன்படுத்தினது யாரு, நிறைய பிக் கார்பரேட்ஸ், இன்வெஸ்டிங் கார்பரேட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற பெரிய நிறுவனங்கள் இந்த உத்தியை பயன்படுத்தி தான், குறுகிய கால விற்பனை என்ற உத்தியை பயன்படுத்தி இந்த பங்கை கடனாக பெற்று உடனடியாக வித்து இன்னும் விலை குறை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இத தெரிஞ்ச சில குரூசேடர்ஸ் சொல்லலாம், சில பேர் அவங்கள அந்த ராபின்ஹுட்னு சொல்றது, அந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு கார்பரேட் இன்னும் பணம் தேட போறாங்களே, இந்த அநியாயத்தை தடுக்கணும்னு யோசிக்கிற சில இன்வெஸ்டர்ஸ் என்ன செஞ்சாங்க, நில்லுங்க, இந்த பங்கை நாங்க உயர்த்துனா இந்த பெரிய நிறுவனங்கள் பெரிய நட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, சில பங்குதாரர்கள், அதுவும் பொது பங்குதாரர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த பங்கை தொடர்ந்து வாங்க தொடங்கினாங்க. அப்ப $4 இருந்த இந்த பங்கு பாருங்க 83, 100 ஒரு 200 ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதுவும் ஒரு மாசத்துல. இங்க பாருங்க, இப்ப இது 6 ஜனவரி, ஓகே, 6 ஜனவரிக்கு $4, சரி, இங்க பாருங்க 2ஆம் தேதி ஜனவரிக்கு $3 இருந்தது. இங்க பாருங்க 8ஆம் தேதிக்கு இடையில $176 போயிடுச்சு. அதுவும் இங்க 6ஆம் தேதிக்கு இடையில ஒரு 200 லெவல்ஸுக்கு போயிடுச்சு குறுகிய காலத்துல. அது பர்பஸா அவங்க செஞ்சாங்க. ஏனண்டா இத குறுகிய விற்பனையின் ஊடாக இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்ட சில நிறுவனங்கள் இப்போ ஒரு இக்கட்டான நிலையிலே, ஐயோ, நான் 44க்கு வித்த பங்கு இப்ப நான் திருப்பி கொடுக்கும் போது இதை நான் $200 வாங்கி திருப்பி கொடுக்கணும். இப்ப நஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. $150 எக்ஸ்ட்ராவா பே பண்ணி நீங்க இந்த பங்கை வாங்கும், விளங்கிச்ச. அப்ப அந்த லொஸ்ஸ நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், இந்த குறுகிய கால விற்பனைங்கிற இந்த உத்தி சந்தை சரிவை நோக்கி செல்லும் ஒரு நிலையில் மாத்திரம்தான் பயன்படுத்தலாம். உயரும் நிலையில பயன்படுத்தினா உங்களுக்கான அந்த நஷ்டத்தை உங்களுக்கு லிமிட் பண்ணவே முடியாது. அதுதான் இந்த 2021 பிகினிங்ல நடந்தது. ஞாபகம் வச்சுன்னா, அந்த கம்பெனி ஷேர், அந்த கம்பெனியோட பேர் என்ன, கேம் ஸ்டாப் ஷேர்ஸ். பாருங்க எவ்வளவு ஒரு குறுகிய காலத்துல இதுல பங்கினுடைய விலை எப்படி உயர்ந்துட்டு. பிகினிங் ஒரு இங்க பாருங்க வெரி லோ பிரைஸுக்கு இருந்தது, திடீர்னு குயிக்கா இன்க்ரீஸ் பண்ண தொடங்கிச்சு. அப்ப அதால நிறைய முதலீடுகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் இதால ஒடுக்கப்பட்டன. ஏன்னா அவங்களுக்கு அந்த லொஸை பேர் பண்ண முடியாம போயிடுச்சு. இதுல ஞாபகம் வைக்க வேண்டிய 2 விடயம் என்னது, முதல்ல நீங்க பங்குதாரர்கிட்ட இத கடனாதான் எடுக்கிறீங்க. ஷார்ட் செல்லர் borrows the share, அதை ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப அதனாலதான் நீங்க திருப்பி கடைசியில அதை வாங்கி இன்னொரு ஆளுக்கு ரிட்டர்ன் பண்றீங்க.
இப்ப இதுல நீங்க ஒரு பிழைய செஞ்சீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஒரு பிழையான வேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா மத்த எல்லாமே உங்களுக்கு எரரா வந்து சேரும். அப்ப இந்த டெக்னிக், இந்த டயக்ராம கட்டாயமா வாசிச்சு பாருங்க. பங்கு சின்னம். இப்ப நான் இந்த எங்களோட கொழும்பு பங்கு பரிவர்த்தனை வெப்சைட்ல நான் இங்க சர்ச் பண்ணும்போது, அந்த நிறுவனத்தை பத்தி தேடும் போது நீங்க பார்க்கலாம், ஒரு இண்டிகேட்டர் வருது. உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் என்ன? ஹேலிஸ். பாருங்க, ஹேலிஸ் என்று சொல்லும் போது இங்க கீழே ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வருது, ஒரு சின்ன அப்ரிவியேஷன் மாதிரி வருது. ஹேலிஸ் ஃபேப்ரிக்னு சொன்னா ஒரு அப்ரிவியேஷன் மாதிரி வருது. இங்க பாருங்க, ஹேலிஸ் ஃபைபர்னு சொன்னா ஒரு அப்ரிவியேஷன் இருக்கு. அபான்ஸ் பாப்போம். இங்க பாருங்க, இங்க அபான்ஸ் என், அபான்ஸ் டி, அப்படி ஒரு நோட்டேஷன் இருக்கு. இது என்ன? இத நாங்க பங்கு சின்னம் என்று சொல்றது. இங்கிலீஷ்ல ஸ்டாக் டிக்கர், சாரி, ஸ்டாக் டிக்கர் என்று சொல்றது. இத அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சின்னம். இந்த டிக்கரை பயன்படுத்தினீங்கண்டா, இந்த சின்னத்தை பயன்படுத்தினீங்கண்டா, நீங்க இந்த நிறுவனத்தினுடைய இந்த பங்கை தான் குறிக்கின்றீங்கன்னு சொல்ல முடியும். விளங்கிச்சா? அதற்கான உதவியாகத்தான் இந்த பங்கு சின்னம் இருக்கிறது. இங்க பாருங்க, இது எல்லாத்துலயும் இதுதான் டிக்கர்ஸ். இப்ப இந்த டிக்கர்ஸ், இந்த பங்கு சின்னம் வந்து அந்த நிறுவனம் பட்டியலிடும் போது இருந்த பேருக்குத்தான் தரப்படுகிறது. விளங்குச்சா? அதனால சில நிறுவனங்கள் பிற்காலத்துல பேரை மாத்தினாலும் இந்த டிக்கர் மாறாது, இந்த சின்னம் மாறாது. அதுதான் நீங்க இங்க பாத்தீங்கன்னா, ஹேலிஸ் டைப் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, ஹேலிஸ் டைப் பண்ணும்போது இங்க நீங்க எம்ஜிடின்னு பாக்க, இது பேருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சின்னம். இது முந்தி எம்ஜிடி, ஹேலிஸ் எம்ஜிடி என்ற நிறுவனம். விளங்குச்சா? இப்ப பேர் மாத்திருக்காங்க, ஹேலிஸ் ஃபேப்ரிக்கா. ஆனாலும் இந்த சின்னம் மாறாது. இதெல்லாம் அப்படிதான், பிற்காலத்துல பேர் மாத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த சின்னம் இன்னும் மாறாமல் அந்த பழைய பெயரிலே இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு வர்த்தகத்துல மேற்கொள்ளும் போது சரியான பங்கை, அதுவும் சரியான பங்கு வகையை தேர்ந்தெடுத்து கொள்றதுக்கு இது எளிதாக அமைகிறது. ரெண்டாவது வந்து, முந்தின காலத்துல வந்து அடிக்கடி நிறுவனத்துடைய முழு பேரை எழுதாம பங்கினுடைய அந்த சின்னத்தை பயன்படுத்தினாலே அவங்களுக்கு அந்த பங்கை பத்தி தான் பேசுறோம்னு தெரியும். அதனால ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தினார்கள் பழைய காலத்துல. அப்ப நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் எளிதாக பங்கு சந்தையை பற்றிய விவரங்களை அவங்களுக்கு தெரிவிக்கலாம் என்பதனால. ஓகே, இப்ப இந்த டிக்கர்ஸ், இந்த சின்னங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டாட் என், எல்லாத்துலயுமே டாட் என் இங்க இருக்கு. ஆனா இப்ப நாங்க அபான்ஸ்ங்கிறத பார்க்கும்போது பார்த்தா ஒரு டாட் டி இருக்கு. கமர்ஷியல் பேங்க் பார்ப்போம். இங்க பாருங்க, டாட் என் இருக்கு, டாட் எக்ஸ் இருக்கு. இந்த டாட்டுக்கு அங்கால இருக்கிறது என்னத்தை குறிக்குது? டாட்டுக்கு முதல்ல 4 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 4 எழுத்து அந்த நிறுவனத்தினுடைய பட்டியலிடும் போது இருந்த அந்த நிறுவனத்துடைய பெயரை குறிக்கிறது. அந்த டாட்டுக்கு அங்கால இருக்கிற எழுத்து, டாட்டை தாண்டின இம்மீடியட் எழுத்து என்னத்தை குறிக்குது? அந்த கருவியினுடைய வகை. சரி, அதுக்கு அது என்னன்னு பார்ப்போம். பல வகை, நிறைய கருவியோட வகைகள் இருக்கு. இங்க பாருங்க, டாட் என் என்று இருந்தா டாட் என் என்று இருந்தா அது நார்மல். நார்மல் என்று சொன்னா என்ன? ஒரு ஆர்டினரி ஷேர்.
சாதாரண பங்கை தான் அவங்க இதுல தெரிவிக்கிறாங்க, டினோட் பண்றாங்க. அதாவது voting ரைட் இருக்கிற ஒரு யூஷுவல் ஆர்டினரி ஷேர். எக்ஸ் என்னத்தை குறிக்குது? எக்ஸ் குறிக்கிறது வந்து என்னங்கிறது நார்மல்ங்கிறது குறிக்குது, எக்ஸ்ங்கிறது நான் voting. இதுவும் ஷேர் தான், ஆனா வாக்களிக்கும் உரிமை இல்லாத பங்கை இது குறிக்கிறது. பி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பி என்றால் என்ன? முன்னுரிமை பங்கு, preference shares. preference shares குறிக்கும் போது .p என்று சொன்னா அது ஒரு preference share. .u ன்னு குறிச்சா அது ஒரு யூனிட் ட்ரஸ்ட். யூனிட் ட்ரஸ்ட அந்த யூனிட்டை தான் அவங்க டினோட் பண்றாங்க. பாப்போம். இப்ப இது பாருங்க, கேண்டோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், கேண்டோஸ் இல்ல கேண்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், அதுல .u இருக்கு. இந்த ஃபண்ட், இந்த ஃபண்டினுடைய, இந்த நிதியத்தினுடைய அந்த ஒரு யூனிட், அந்த யூனிட்டை டினோட் பண்றது தான் .u. ஆர், ஆர் என்னத்தை டினோட் பண்ணுது? ரைட்ஸ் ஷேர். அதாவது சில நிறுவனங்கள் புதிய பங்குகளை வெளியிடுவாங்க, ஏற்கனவே அந்த பங்குகளை வச்சிருக்கிற பங்குதாரர்களுக்கே வெளியிடுவாங்க, ஆனா சந்தை விலையை விட ஒரு குறைந்த விலைக்கு வெளியிடுவாங்க. அதுதான் ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்றது. பிறகு ஷேர் வாரண்ட், டபிள்யூங்கிறது வாரண்ட். ஷேர் வாரண்ட்னா என்ன? நிறுவனம் இந்த வாரண்ட்களை வெளியிடலாம். அதாவது இதை வாங்கும் அந்த முதலீட்டாளருக்கு புதிய பங்குகளை நிறுவனத்திடம் இருந்தே ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அந்த நிறுவனத்திடம் இருந்து புதிய பங்குகளை வாங்குறதுக்கு உரிமை இருக்கு. அப்ப அந்த குறிப்பிடப்பட்ட விலை சந்தை விலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல நிலையில இருந்தா அவருக்கு அந்த வாரண்ட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லாட்டி வாரண்ட் எக்ஸசைஸ் பண்ணாம கூட இருக்கலாம். கடைசியா இருக்கிற இந்த B&D, இது படுகடன் கருவிகளை குறிக்குது. படுகடன் கருவி என்ன? இது முறி பாண்ட்ஸ், இது தொகுதி கடன்கள் அதாவது டிபென்ச்சர்ஸை குறிக்குது. இனி நாங்க பார்க்க போறது, சரி இப்ப நாங்க பங்குகளை எப்படி அடையாளம் பண்றது? பங்குகளை ஒரு உயர்வை நோக்கி போகும்போது பரிவர்த்தனை மேற்கொள்றது ரேஸ். ஆனா ஒரு தொடர்ந்து சரிவை நோக்கி செல்லும் போது நீங்க எவ்வாறு பங்குகளுடைய வர்த்தகங்களை மேற்கொள்ளலாம்னு பார்த்தோம். இப்ப சரியான ஒரு பங்கை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? ஒரு பங்கினுடைய சரியான மதிப்பை நீங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்ளலாம்? அதற்கான 2 அணுகுமுறைகள் இருக்கு. அதாவது பங்கினுடைய சரியான விலையை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான 2 அணுகுமுறைகள். அது என்ன? அடிப்படை பகுப்பாய்வு, தொழில்நுட்ப பகுப்பாய்வு. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் எங்களுக்கு முறிகள் எடுக்கும் போது முறிகளுடைய சரியான விலையை காண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவை போட்டோன்னா வருது, ஏன் அதே மாதிரி ஒன்று எங்களுக்கு ஃபாலோ பண்ண இயலாது? இப்ப பங்குகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையை அது குறிக்கிறது. சரியா? நிறுவனத்தினுடைய ஒரு உரிமையை தான் அது குறிக்கிறது. அப்ப நிறுவனம் நன்கு செயல்பட்டால் பங்கினுடைய மதிப்பு உயரும். அப்ப பங்கினுடைய உண்மையான மதிப்பை காணணும் என்று சொன்னா எதிர்காலத்துல அந்த நிறுவனம்
எவ்வாறு இயங்கும், எதிர்கால வருமானம் எப்படி இருக்கும்ங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை மையமாக கொண்டு செயல்படும் அணுகுமுறைதான் அடிப்படை பகுப்பாய்வு. அதாவது அடிப்படை பகுப்பாய்வுல ஒரு பங்கினுடைய சரியான விலையை நான் கண்டுபிடிக்கும் போது அந்த நிறுவனம் இயங்கும் அந்த துறை, அந்த நிறுவனம் இயங்கும் பொருளாதாரம், அந்த நிறுவனத்தை பற்றிய சில விடயங்கள், ஃபேக்டர்ஸ், அந்த நிறுவனத்துடைய எதிர்காலம், அவர்களுடைய பொருட்களை வாங்கும் அந்த வாடிக்கையாளர்களுடைய அந்த கேள்வி எவ்வாறு மாறலாம், அப்படி அனைத்து தகவல்களையும் பகுப்பாய்வு செய்து நீங்கள் ஒரு பங்கினுடைய உண்மை விலையை கண்டறிவீர்கள். அதுதான் அடிப்படை பகுப்பாய்வு. இது ஒரு வெரி ஹெக்டிக் எக்ஸசைஸ். உங்களுக்கு நான் ஒரு மாடல் காட்டுறேன், அது ஒரு எக்ஸெல் மாடல், சரியா? அப்ப அதுல நீங்க எத்தனையோ ஃபியூச்சரை ஃபோகாஸ்ட் பண்ணி தான் பங்கினுடைய விலையை தீர்மானிப்பீங்க. தொழில்நுட்ப பகுப்பாய்வு இன்னொரு அணுகுமுறை, டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுல என்ன நடக்குது? இதுல நிறுவனத்தை பத்தியோ, அது செயல்படும் துறையை பத்தியோ, அது செயல்படும் பொருளாதாரத்தை பத்தியோ பெரிய பகுப்பாய்வு ஒன்றை செய்ய மாட்டீங்க. இன்ஃபேக்ட் பகுப்பாய்வே அதை பத்தி செய்ய மாட்டீங்க. இங்க நீங்க என்ன செய்வீங்க? இந்த பங்கினுடைய கடந்த கால விலைகள், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் தொகைகள், அவற்றை மையப்படுத்தி இந்த பங்கினுடைய எதிர்கால விலைய நீங்க கண்டுபிடிக்க முனைவீர்கள். அதாவது அந்த கடந்த காலத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தை சொல்ற மாதிரி. ஓகே, அந்த டெக்னிக் ரெண்டையும் பார்ப்பேன். உங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்லை இதை முடிக்கிறதுக்கு, பட் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லை மைய கருத்து என்னன்னு. இப்ப அடிப்படை பகுப்பாய்வுல நீங்க நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த துறையினுடைய நிலை, அது அவ்வளத்தையும் கன்சிடர் பண்ணுவீங்க. இப்ப உங்களுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப இது ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர், சரியா? ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர். இது ஒரு பழைய மாடல், அது நான் வேலைக்கு போகும்போது நாங்க பயன்படுத்தின ஒரு மாடல். ஒரு டெக்ஸ்டைல், அதாவது துணிகளை செய்கிற ஒரு நிறுவனம், இலங்கை நிறுவனம் ஒன்று, சரி? அப்ப அவங்கட இப்ப இதெல்லாம் கடந்த கால தகவல்கள். நான் 2014 இருந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் நான் ஃபோகாஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் நான் சும்மா ஃபோகாஸ்ட் பண்ண இயலுமா? எனக்கு விரும்பிய ஃபிகர்ஸை போட இயலுமா? இல்லை. இப்ப இவங்கட காட்டன், இது ஒரு துணி, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் செய்யறாங்க. அப்ப காட்டன் பிரைசஸ் எதிர்காலத்துல எப்படி இருக்கு, அந்த காஸ்ட்டை அப்படியே அவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு மாற்ற முடியுமா, அவங்களோட பிரைஸ் பர் மீட்டர் என்ன மாதிரி மாறும், அப்படி எல்லா விடயத்தையும் தெரிஞ்சு கொண்டு இன் டீட்டெயிலா ஒரு ஃபோகாஸ்ட், இவங்களோட ரெவென்யூ எப்படி மாறும், இங்க பாருங்க, ரெவென்யூ எப்படி மாறும், ஃபேப்ரிக் குவான்டிட்டி எப்படி மாறும், அதுல அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி மாறும், அப்படி எல்லாத்தையும் ஃபேக்டர் இன் பண்ணி தான் ரெவென்யூவை டிசைட் பண்றது. பிறகு ப்ராடக்ட் வைஸ் என்ன மாதிரியான ஒரு கம்போசிஷன் இருக்கும், அது மாறுமா, அதையும் ஃபோகாஸ்ட் பண்றதே. அவங்களோட ப்ராடக்ட் வைஸ் மாறினா அவங்களோட வர ப்ராஃபிட் மார்ஜின் மாறலாம். பிறகு அவங்களோட காஸ்ட் ஆஃப் சேல் என்ன மாதிரி, அவங்களோட வர காட்டன் ப்ரைசஸ், வேர்ல்ட் குளோபல் காட்டன் ப்ரைசஸ் மாறுமா, எனர்ஜி ப்ரைசஸ் மாறுமா, அது எல்லாத்தையும் அவங்க யோசிக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எதிர்காலத்துல, அவங்க லோன்ஸ் எடுப்பாங்களா எதிர்காலத்துல, இது எல்லாத்தையுமே அவங்க ஃபோகாஸ்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் எப்படி ஃபோகாஸ்ட் பண்ணலாம்? யூஸ்வலா ஒரு அடிப்படை பகுப்பாய்வு செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய முகாமைத்துவத்தோடு பேசி அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை தெரிஞ்சு கொண்டுதான் இந்த மாதிரியான ஒரு பகுப்பாய்வை செய்யறது. ஓகே, இப்படியான பகுப்பாய்வின் ஊடாக இங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கான ப்ராஃபிட், நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கான பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துட்டு நீங்க இந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால விலைகளை தீர்மானிப்பீங்க. இங்க பாருங்க, எதிர்காலத்துல இந்த நிறுவனத்தினுடைய பங்கு இமீடியட் 1 இயர்ல 46 ரூபாயாக கூடலாம், அதுக்கப்புறம் இது 33 ருபீஸ்ல பாக்காகுங்கிற ஒரு ஃபோகாஸ்ட். அப்ப இப்ப இருக்கிற விலை என்ன? 6.5.
அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இங்க பாருங்க, ஒரு ஏர்னிங்குக்கு அவங்க 6.5 ரூபி தர தயாரா இருக்கிறாங்க. ஓ 1 ரூபி ஏர்னிங்க்கு. இங்க 1 ரூபி ஏர்னிங்க்கு 46 ருபீஸ் தரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப இப்படியான ஒரு நிலையில தெரியுது இந்த பங்கு இந்த கம்பெனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அப்ப இந்த பங்குகளை ரெக்கமெண்ட் பண்ணலாம் வாங்குறதுக்காக. ஆனா இந்த நேரத்துல, அதாவது 2015 எண்டுல இருக்கிறீங்கன்னா இல்ல, இந்த 2015 எண்டுல டக்குண்டு வித்துடுங்க, அதுக்கு அங்கால விலை குறையக்கூடிய நிலை இருக்கு. அப்ப ஜஸ்ட் 1 இயர் வைக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இது. 1 இயருக்கு நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பங்கு தான் இதுன்னு உங்களுக்கு இந்த பகுப்பாய்வின் ஊடாக தெரிகிறது. இதே தொழில்நுட்ப பகுப்பாய்வுன்னு வைங்க, தெரியுதா? இங்க தொழில்நுட்ப பகுப்பாய்வில் என்ன செய்றீங்க? இந்த நிறுவனத்தினுடைய கடந்த கால விலைகள், இங்க பாருங்க, இதுல 2014ல இருந்து கைமாற்றப்பட்ட தொகைகளோடு இந்த வால்யூம் சொல்றது அங்க கைமாற்றப்பட்ட தொகைகள் மற்றும் விலைகள், இவற்றை அடிப்படையா வச்சு எதிர்காலத்துல இதுல விலை எவ்வாறு மாறலாம் என்று யூகிக்கின்றீர்கள். இங்க பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த விலை, இப்ப இருக்கிற விலை, 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த விலை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைன்னு இது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க ஃபியூச்சர் பிரைஸ் என்ன மாதிரி போகலாம்ங்கிறதுக்கு ஒரு ஐடியாவை தான் இந்த டெக்னிக்கலா தொழில்நுட்ப பகுப்பாய்வு மூலமாக கண்டறியுது. அப்ப இதுல அடிப்படை நம்பிக்கை என்ன? கடந்த கால அதே அந்த பேட்டர்னே ஃபியூச்சர்லையும் கண்டினியூ ஆகும்ங்கிறது தான் உங்களோட நம்பிக்கை. அந்த பாஸ்ட் பேட்டர்ன் வில் கண்டினியூ இன் த ஃபியூச்சர்ங்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க கடந்த கால விலைகளை பயன்படுத்தி எதிர்கால விலையை கண்டுபிடிக்க பார்க்கின்றீர்கள். ஒரு ஒரு ரேஷனல் இன்வெஸ்டர் என்று சொன்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, எந்த அணுகுமுறையை பயன்படுத்துவாங்க? ஒரு ரேஷனல் இன்வெஸ்டர் என்று சொன்னா ரெக்கமெண்டட் டெக்னிக் ரெண்டையுமே பயன்படுத்துறது தான். அதாவது அடிப்படை பகுப்பாய்வையும் பயன்படுத்துவாங்க, அதோடு தொழில்நுட்ப பகுப்பாய்வையும் சேர்த்துக்கொள்வாங்க. ஆனா ஒரு நீண்ட காலத்திற்கு தன்னுடைய முதலீட்டை மேற்கொள்ள விரும்பும் ஒரு முதலீட்டாளர் கட்டாயமாக அடிப்படை பகுப்பாய்வை மேற்கொள்வார். ஒரு குறுகிய காலத்திற்கு வர்த்தகம் செய்வதற்கு மாத்திரம் வாங்கும் ஒரு பங்குதாரர். அப்ப அவர் இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடர் மாதிரி. குயிக் ரிட்டர்னுக்கு பார்க்குற ஒரு இன்வெஸ்டர் என்ன செய்வார், ஒரு ட்ரேடர் என்ன செய்வார், அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அல்லது தொழில்நுட்ப பகுப்பாய்வை மட்டும் நம்புவாரு. அவருக்கு குயிக் ரிட்டர்ன் தான் வரும். ஒரு அடிப்படை பகுப்பாய்வில் 2 வருஷத்துல இந்த நிறுவனம் என்ன விலைக்கு போகும், 3 வருஷத்துல எப்படி நடக்கும், ஒரு நீண்ட கால டைம் ஹொரைசனை நீங்க அனலைஸ் பண்றீங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. நெக்ஸ்ட் 1 மந்த்ல விலை கூடுமா, நெக்ஸ்ட் வீக்ல விலை கூடுமா, அப்படியான ஒரு குறுகிய கால டைம் ஃப்ரேமை தான் இங்க பாக்குறீங்க. விளங்கிச்சா? அப்ப பகுப்பாய்வு முறை, எந்த பகுப்பாய்வு முறையை பயன்படுத்துறாங்கிறது அந்த முதலீட்டாளருடைய அந்த வருமான, அந்த முதலீடு குறிக்கோளை பொறுத்து அமைகிறது. சில முதலீட்டாளருக்கு இது ஒரு நீண்ட கால முதலீடு, சில முதலீட்டாளருக்கு ஒரு குறுகிய கால முதலீடு. அதை பொறுத்து எந்த அணுகுமுறையை பயன்படுத்துவாங்கிறது இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இன்டரிம் ட்ரேடருக்கு போய், குயிக் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடருக்கு போய் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை செய்ய சொன்னான், அடிப்படை பகுப்பாய்வு ஒன்றை மேற்கொள்ள சொன்னா அவருக்கு இந்த அடிப்படை பகுப்பாய்வை செய்யறதுக்கே 1 மாசம் போகலாம். விளங்கிச்சா? அப்ப அவருக்கான அந்த குயிக் ரிட்டர்னுக்கான குயிக் இன்ஃபர்மேஷன் தேடுறதுக்கு தான் இந்த தொழில்நுட்ப பகுப்பாய்வு உதவும். இப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். அடிப்படை பகுப்பாய்வு பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை அமைப்போடு நிறுவனத்தின் செயல்திறனை ஆய்வு செய்கிறது. அப்ப
நீங்க ஃபர்ஸ்டா அந்த நிறுவனத்தை நிறுவனம், அவருக்கு இயங்கும் துறை, பொருளாதாரம், இந்த மூன்றையும் பற்றிய ஒரு ஆழ்ந்த பகுப்பாய்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனா தொழில்நுட்ப பகுப்பாய்வு அப்படியா இல்லை. நிறுவனத்தினுடைய பங்கின் விலையின் கடந்த கால முறைகள், அந்த பாஸ்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குங்கிறது மாத்திரம்தான் நீங்க ஆய்வு செய்வீர்கள். அடிப்படை பகுப்பாய்வுல முன்னைய நிதி செயல்திறன் மூலம் நிறுவனத்தின் எதிர்கால செயல்திறனை கணிக்க முயற்சிக்கின்றீர்கள். அதாவது இது மட்டும் அந்த நிறுவனம் எப்படி எஃபிஷியண்டா ஆப்ரேட் பண்ணாங்களோ அதே எஃபிஷியன்சி கண்டினியூ ஆகுமா, இன்னும் இம்ப்ரூவ் ஆகுமா, டிக்ளைன் ஆகுமாங்கிறதான் பார்க்குறேன். ஆனா தொழில்நுட்ப பகுப்பாய்வுல அப்படி எதுவும் இல்லை. உங்களோட அசம்ப்ஷன் என்ன? அந்த பங்கினுடைய கடந்த கால முறைகள் எதிர்காலத்திலையும் அவ்வாறே நிகழும்ங்கிறதான் நீங்க நம்புறீங்க. அப்ப ஃபண்டமெண்டல் பிலீஃப் என்ன? பாஸ்ட் பேட்டர்ன் வில் ரிப்பீட் இந்த ஃபியூச்சரை தான் நீங்க நம்புகின்றீர்கள். அடிப்படை பகுப்பாய்வுல அளவின மற்றும் பண்பின காரணிகள் இரண்டையுமே கருத்தில் கொள்கின்றீர்கள். ஆனா தொழில்நுட்ப பகுப்பாய்வுல விலை மற்றும் அந்த வணிக அளவு இத ரெண்ட மாத்திரம்தான் நீங்க கருத்தில் கொள்கின்றீர்கள். அடிப்படை பகுப்பாய்வு எடுத்துக்கொண்டீங்க, அளவினா உங்களுக்கு கெப்பாசிட்டி, குவான்டிட்டிஸ், அந்த நாங்க பார்த்தோம்ல காட்டன் பிரைஸ், உங்களோட செல்லிங் பிரைஸ், ப்ராடக்ட் கம்போசிஷன், அப்படி எத்தனையோ எல்லாம் பார்ப்பீங்க. பண்பின காரணிகள் என்ன? உங்களோட இக்கானமி என்ன மாதிரி ஆப்ரேட் ஆகுது, எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கான ஒரு பெனிஃபிட் இருக்கா? இப்போ இது ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர், அதுக்கான பெனிஃபிட் என்ன? ஜிஎஸ்பி கிடைக்குமா, கிடைக்காதா, நிறுத்தப்படுமா? அந்த மாதிரியான பண்பின காரணிகள் அனைத்துமே இதுல கருத்தில் கொள்ளப்படும். தொழில்நுட்ப பகுப்பாய்வில் அப்படி ஒன்றுமே இல்லை. பாஸ்ட் ட்ரெண்டா அப்படியே கண்டினியூ ஆகுங்கிற பிலீஃப். அடிப்படை பகுப்பாய்வு எனும் இந்த நுட்பம் பெரும்பாலும் முதலீட்டாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இன்வெஸ்டர்ஸ்ங்கிற அந்த லாங் டேர்ம் ஹொரைசனுக்காக இருக்கிறவங்க தான் பயன்படுத்துவாங்க. ஆனா தொழில்நுட்ப பகுப்பாய்வு என்னும் இந்த நுட்பம் பெரும்பாலும் வர்த்தகர்களால் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு குறுகிய காலத்தை மாத்திரம் எண்ணி முதலீடு செய்த வர்த்தகர்களால் தான் இந்த நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. கடைசியாக நான் சொன்ன அதே டிஃபரன்ஸ். இது முதலீடு நீண்ட கால முதலீடாக இருக்கும் போது பயன்படுத்தும் ஒரு நுட்பம் தான் அடிப்படை பகுப்பாய்வு. முதலீடு ஒரு குறுகிய கால வர்த்தகமாக இருக்கும் போது நீங்கள் தொழில்நுட்ப பகுப்பாய்வு எனும் நுட்பத்தை அணுகுவீர்கள். இதுதான் இந்த இரண்டு அணுகுமுறைகளுக்கும் இடையிலான வித்தியாசம். நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ரேஷனல் இன்வெஸ்டர், எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் இந்த ரெண்டு டெக்னிக்குமே பயன்படுத்துவார். ஆனா இல்லாட்டி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ன்னு சொன்ன நீண்ட கால முதலீட்டை மேற்கொள்ள வேணுமென்கின்ற ஒரு முதலீட்டாளர் கட்டாயமாக இந்த அடிப்படை பகுப்பாய்வை மேற்கொள்வார். இந்த அவருடைய பணம் நீண்ட காலத்துல ஒரு முதலீடாக மேற்கொள்கின்றார் இந்த பங்குகள்ல. விளங்கிச்சா? தொழில்நுட்ப பகுப்பாய்வு ஒரு குறுகிய கால வருமானத்துக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு குறுகிய கால முதலீடு. அதனால அவருக்கு தொழில்நுட்ப பகுப்பாய்வுங்கிறதான் அவர் பயன்படுத்துவார். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது, சரி நீங்க இந்த பங்குகளை வாங்க போகின்றீர்கள், முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள் பங்குகளை வாங்கி விற்க போகின்றார்கள். அவர்கள் சில ஆர்டர்ஸ், அவங்க நேரடியா பங்கு சந்தையில செயற்பட மாட்டாங்களே, அவர்களுக்கு தரகர்கள் இருக்கிறார்கள். அந்த தரகர்களுக்கு அவர்கள் சில கட்டளைகளை கொடுப்பார், சில ஆர்டர்ஸை கொடுப்பாங்க. அந்த கட்டளைகளின் வகைகள் என்ன? பல வகைகள் இருக்கிறது. அந்த அனைத்து வகைகளுமே இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். எந்த வகையை எந்த நேரத்துல பயன்படுத்துவாங்க, அந்த வகை, அந்த கட்டளினுடைய அந்த மீனிங் என்ன, அது எவ்வளவு காலத்துக்கு செல்லுபடியாகும், அப்படி அனைத்து தகவல்களையும் நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு இல்ல, அடுத்த வாரம். ஓகே, அடுத்த வாரம் இந்த கட்டளைகளுடைய வகைகள் மற்றும் பங்கு சந்தையின் சுட்டன்கள் என்ன, ஏன் இந்த சுட்டன் வேண்டும், இந்த சுட்டனை பயன்படுத்துறதுனால பங்குதாரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல் என்ன,
சுட்டன்களுடைய வகைகள் என்ன என்பதையும் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு அங்கால இந்த இண்டஸ்ட்ரி கிளாசிஃபிகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் 2020 பிகினிங் மாதிரி தான் எங்களுக்கு இதை ஃபுல் டைமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதையும் நாங்க பார்த்து முடிச்சா எங்களுக்கு பங்கு சந்தை என்கிற இந்த காமன் டாபிக்கை எங்களால் முடிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க கொழும்பு பங்கு பரிவர்த்தனை எங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மையப்படுத்தி நாங்க எங்களோட பாடத்தை தொடங்கி எடுத்து போகலாம். ஓகே, நாங்க திருப்பி நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். இந்த வாரம் நான் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் ஷேர் பண்ண இமெயில் உங்கள்கிட்ட இருக்கு. எந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களோட டவுட்ஸை ட்ராப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் அவுட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.